فاستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. இப்பொழுது நான் உங்களுக்கு 2 ஆயத்தை மேற்கோள் காட்டி அதனுடைய அர்த்தம் என்ன புரிந்து கொண்டீர்கள், இதன் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் என்பதையும் கேட்டிருந்தேன். பலரும் பதில் கூறியிருந்தீர்கள். எல்லோரும் நல்லபடி சிந்தனை செய்து முயற்சி செய்திருக்கிறது. அதான் பெரிய சந்தோஷம். எப்படியாவது அர்த்தம் கண்டுபிடிச்ச வேண்டும் என்றும் நல்ல விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும் ஆர்வத்தோடு பதில் கூறியிருந்தீர்கள். இப்பொழுது 15வது சூறாவில் 20வது ஆயத்து, அதை முதல் கேட்டிருந்தேன். 15:20 அதில் சொல்லப்பட்ட ஆயத்தை இப்பொழுது படிப்போம். அது எப்படிப்பட்டது, என்ன விஷயத்தை அல்லாஹ் அதில் சொல்ல வருகிறான் என்பதுதான் முக்கியம். சொல்லாமல் சொல்லியிருக்கின்றான், அதை தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இது படிங்கம்மா. 15:20 நாம் அதில் உங்களுக்கும் நீங்கள் எவருக்கு உணவளிக்கிறவர்களாக இல்லையோ அவர்களுக்கும் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை ஆக்கியுள்ளோம். வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை பிளஸ் உணவும், இவை அனைத்தையும் நீங்கள் யாருக்கு கொடுக்கவில்லையோ அவர்களுக்கும் உங்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும் 2 பேருக்குமே ஆக்கியுள்ளோம் வாழ்க்கை வசதிக்கு தேவையான அனைத்தும். அப்படி என்றால் உணவு, வீடு, வாசல், சட்டை, துணிமணி எல்லாமே, தண்ணீர் எல்லாமே, எந்த குறையில்லாம ஒருத்தன் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அனைத்தையும் ஆகமாக்கியுள்ளோம், ஏற்படுத்தியுள்ளோம். எடுத்து சந்தோஷம் இருங்க என்று அர்த்தம். இப்போ ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு தொழிலை செஞ்சு அதில் சம்பாத்தியம் அதில் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எல்லோருக்கும் நீங்கள் கொடுப்பது கிடையாது. அப்படி கொடுக்காட்டால் கூட உங்களுக்கும் கொடுக்காதவர்களுக்கும், யாருக்கெல்லாம் கொடுக்கவில்லையோ, யாரு கொடுக்க சொல்றாங்கல்ல, அனாதை மக்களுக்கும், ஏழை மக்களுக்கும், வழிபோக்கர்களுக்கும், யாசகர்களுக்கும், யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ இவங்களுக்கும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கும் உங்களுக்கும் உணவும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் பொருள்களையும் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறோம் இந்த பூமியில். ஆகவே இதிலிருந்து ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம பொள்ளாச்சியில் இருக்கும் ஃபரிதா அவங்க ஒவ்வொரு ஆயத்தை எடுத்து காட்டினார்கள், நீங்கள் படித்திருப்பீர்கள். 43வது சூறாவில் 43 சூறாவில் 32 படித்து காட்டினார்கள். அவர்கள் சொல்லும் பொழுது குரானுக்கு விளக்கம் நீ குரான்ல இருந்தா எடுக்கணும் என்ற அந்த ஆசையோடு தேடினார்கள். அல்லாஹ் சொல்லியபடி கொடுத்தான். நல்ல ஆயத்தை அவர் எடுத்திருந்தார்கள். அதை இப்ப படிச்சு காட்டுறேன், எல்லோரும் கேளுங்க. படிங்கம்மா. உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள். இப்ப எடுத்துக்கமா. உங்கள் இறைவனுடைய அருளை இந்த மனிதர்களா பங்கிடுகிறார்கள். நான் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டேனே, நீ என்ன கொடுப்ப? 5, 10 கொடுப்ப. இவர்களா மக்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார்கள். ஒரு காலம் முடியாது, அல்லாஹ் ஒருத்தன் தான் முடியும். இவர்களுடைய உலக தேவைகளை
இவர்களிடையே நாமே பங்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்துல யாரெல்லாம் கொடுக்க மாட்டேன் என்று இருக்கின்றார்களோ அவருக்கு நாமே பங்கிட்டு கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். உணவு, உடை, தனி, தூக்கம், இரவு, பகல், வெளிச்சம், காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் நாமே பங்கிட்டு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும். இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்ளும் பொருட் இவர்களில் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம். உம்முடைய இறைவனின் அருளை அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகும். இறைவனுடைய அருள் நீங்கள் மக்களுக்கு கொடுக்காம சேர்த்து வச்சிட்டீங்கல்ல, அதை விட பெரும் பாக்கியம் உள்ளது இறைவனுக்கு அருள். அதுக்காக தாராளமாக கொடுங்கன்னு அர்த்தம் உண்டாகும். இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை உள்ளே வைத்திருக்கின்றான். அதை புரிந்தவர்கள் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்னவோ அதை நிறைவேற்றிடுவார்கள், அதை செய்து காட்டிடுவார்கள். இன்னொரு இப்போ அந்த ஃபரிதா அந்த பிள்ளை சொன்னதை உங்களுக்கு படித்து காட்டினேன். நல்ல ஆயத்து, நல்ல ஒரு முயற்சி பண்ணிக்கிறாங்க கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு ஆயத்து சொல்கிறேன். 17:20 17:20 அதையும் பார்த்துங்க வாங்க. இம்மையை விரும்புகிறவர்களுக்கும் மறுமையை ஆசிக்கும் மற்றவர்களுக்கும் உமது இறைவன் ஆகிய நமது அருட்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம். பார்த்தீங்களா? இம்மையை நாடுவர், இந்த உலக துனியா வாழ்க்கையை வாழ்வு ஆசைப்படுவர்களுக்கும் மறுமையில் ஆகிரத்தில் வாழும் நிம்மதியான வாழ்க்கை ஆசைப்படுவர்களுக்கும் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்? அருட்கொடையிலிருந்து நாமே உதவி செய்கிறோம். அருட்கொடையிலிருந்து நாமே எல்லோருக்கும் உதவி செய்து கொண்டு வந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். உமது இறைவனின் அருட்கொடை எவருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. அல்லாஹ்வுடைய அருட்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை, எல்லோருக்கும் கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இதன் மூலமா நீ அறிந்து கொண்டது என்ன? இப்பொழுது நீங்கள் வசதி இருக்குது, சாப்பிட்டுருக்கிறீங்க, கொடுக்க சொல்றான், மற்றவங்களுக்கு நீங்க கொடுக்கணும். யாரு கொடுக்கணும் என்று குர்ஆன் போடப்பட்டிருக்கின்றது. இப்ப அல்லாஹ் சொல்றான், நான் எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறுகின்றான். இப்ப யாருக்கு உணவு கிடைக்கலையோ, வீடு வாசல் இல்லையோ, துணிமணி இல்லையோ, அவர்களுக்கு ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று கூறுகின்றான். இப்போ உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்ப்போம். எல்லாரும் தோட்டம் வேலி போட்டு ஏக்கர் கணக்கில் வேண்டியதை விளைச்சல் கொடுத்து காய்கறியோ பழங்களோ நெல்லோ கோதுமையோ சாப்பிட்றாங்க. இப்போ அந்த ஏழையோ அனாதையோ மிஸ்கீனோ யாசிப்பவர்களோ பிச்சைக்காரர்களோ போய் அல்லாஹ் ஏற்பாடு பண்ணிவிட்டான் என்று கூறி அந்த தோட்டத்துக்குள்ள கையை விட்டு எடுக்க முடியுமா? ஒரு பொருள் எடுத்துருங்க, நீங்க அல்லாஹ் சொல்லிவிட்டானே எல்லாம் ஏற்பாடு வைத்திருக்கின்றோம் என்று சொல்லிட்டான். அப்ப எங்களுக்கு இது சொந்தம் தான், நான் கேட்கலாம் சாப்பிடலாமே சொல்லி அந்த தோட்டத்தை கையை விட்டு ஒரு கேரட்டோ கத்திரிக்காய் சாப்பிட முடியுமா? அல்லது அங்கே விளைச்சலை அள்ளிட்டு வந்து கடையில் வந்து விற்கிறாங்களே, கடையில் போய் எடுத்துட முடியுமா? நீங்கள் அல்லாஹ் சொல்லிட்டானே. இதே மாதிரி எல்லோருக்கும் நாம் ஆகுமாக வைத்திருக்கின்றோம், எந்த குறையில்லாமல் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அந்த உலகத்தின் வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டானே. இந்த ஏழையோ மிஸ்கினோ யாசிப்போ பிச்சைக்காரர்கள் போய் எடுத்துட முடியுமா? முடியாத. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இதான் இதில் அடங்கியிருக்கிற விஷயம், இந்த ஆயத்தை அடங்கியிருக்கிற விஷயம் 15-20 அடங்கியுள்ள விஷயம் தான். அதாவது இந்த ஏழை மக்கள், ஒன்று கிடைக்காத மக்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அவனை வணங்குவவர்களாக இருந்தால் 2 போதும். நான் உனக்கு உணவும் வீடும் தண்ணீரும் துணிமணியும் எல்லா வாழ்க்கை வசதி அனைத்து நான் கொடுத்துட்றேன், நீ இந்த பணக்காரன் போய் எதுவும் கெஞ்சாதே கேட்காதே என்று அல்லாஹ்வுடைய ஆசை எழுதிக்கணும். இதான் முக்கியமான விஷயம், அது அடங்கியிருக்க விஷயம்.
நீங்க அனைவரும் எனக்கு அஞ்சி என்னையே நீங்க வணங்குவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு உணவும் வாழ்க்கை வசதிக்கு தேவையான அனைத்து உடனே தந்துடுறேன், நீ சந்தோஷம் வாழ்வா என்று சொல்லுகின்றான். இதை இந்த ஏழை மக்கள் செய்ய மாட்டார்கள், அந்த பணக்காரனும் செய்ய மாட்டான். அவன் ஏதோ எனக்கு சொந்த வருமானம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருக்கிறான். இவன் என்ன பண்றான், எனக்கு இல்லைன்னு சொல்லி பணக்கார வீட்டில் போய் பிச்சை எடுத்து நிற்கிறான், வாசல் நிற்கிறான். அது வேண்டாம், செய்யாத, கேட்காத என்று அல்லாஹ்வுடைய வேண்டுகோள். இதுதான் இந்த ஆயத்துக்குள்ள அடங்கியிருக்க விஷயம். கேட்காத, நீ என்னை புரிஞ்சுக்க, என்றைக்கு நான் தரேன், எல்லாம் தரேன்னு சொல்றான். இந்த மனிதன் என்ன செய்வான், அவன் இன்னைக்கே இப்பமே வேணும், எல்லாமே அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். நீ உண்மையிலே ஈமான் கொண்டு என்னிடம் கேட்டிருந்தால் நான் உனக்கு தந்திருப்பேன். இதன் மூலமாக ஒரு காரியம் நிறைவேறுகிறது. இந்த காரியத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்கின்றான். ஆனால் எந்த ஏழையோ பணக்கான செய்வது கிடையாது. என்ன காரியம்? நீங்கள் அனைவரும் என்னிடம் கேட்டு உங்க வாழ்க்கை வசதிகளை அருமையாக வைத்து கொண்டால் இந்த பூமியில் ஏழை பணக்காரன் இருக்குமான்னு கேட்க மாட்டேன். இந்த பூமியில் யாசிப்பவர்கள் ஏழை கூட்டத்தினர் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வுக்கு பயந்து அவனையே வணங்கி கொண்டிருந்தால் அவன் எல்லாவற்றையும் தருகிறேன் என்று சொல்லுகின்றான். அப்படி எல்லோரும் வாங்கி சுபிட்சமா சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகின் நிலைமை என்ன இருக்கும்? மனித நிலைமை எப்படி இருக்கும்? எல்லோரும் வசதி படைத்தவர்களாகவும் பிச்சைக்காரர்கள் இல்லாத ஒரு நாடாதான் ஊராக இருக்கும். புரியுதா இல்லையா? இதை தான் அல்ல ஆசைப்படுறான். இந்த ஆயத்தில் ஒளிந்திருக்கின்ற உண்மையான விஷயம் இதுதான். நீங்க அனைவரும் வரணும்னு ஆசைப்படுறான், முடியாதுன்னு இவங்க திட்டாட்டம் அல்லாஹ்வுக்கு மறுத்து உட்கார்ந்துக்கிறாங்க. தூதரை வெறுக்கிறாங்க, கித்தாபை இந்த குரானை வெறுக்கிறாங்க, அல்லாஹ் வெறுக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் விஷயம் அடங்கியிருக்கு. இருந்தாலும் இவரை சொல்லியே கேட்க மாட்டேன்றாங்களே, போய் பணக்காண்ட போய் பிச்சை எடுத்துக்கிறாங்களே இவங்க. அப்படி இரக்கமுள்ள இந்த இறைவன் இந்த ஏழைகளுக்காக ஒரு ஆயத்து வசனங்களை நிறைய இறக்கியிருக்கலாம். என்ன? இவனுங்க இந்த பணக்காரத்தை தேடி தேடிதான் போறாங்க. அந்த பணக்காரனை கொடுக்க மாட்டான். இருப்பினும் அவனுக்கும் இவனுக்கும் ஒரு நல்ல புத்திமதிக்காக ஒரு ஆயத்தை இறக்க சிறைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அதாவது நீங்கள் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் வழிபவர்களுக்கும் யாசகர்களுக்கும் தானத்தை வசூலிப்பவர்களுக்கும் கஷ்டப்படுறவர்களுக்கும் நீங்க உதவி செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் புதிய விஷயத்தை இந்த குரான் இறக்கி வைக்கிறோம். இப்படி போட்டாவது அந்த பணக்காரன் கொடுப்பான் என்று நினைத்தால் அவன் கொடுக்க மாட்டான், படிக்கவும் மாட்டான், கொடுக்கவும் மாட்டான். அப்படி இருந்து கொடுக்க மாட்டான். இவர்களும் அல்லாஹ் விட்டு அவனை தான் போய் கேட்டுக்கொண்டிருப்பார். நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. அல்லாஹ் விட்டு நம்ம அல்லாஹ்வை கேட்போம், சிறிது காலம் பொறுமையா இருப்போம், அல்லாஹ் தருவான் இன்னும் கிடைக்கவே கிடையாது. அவங்க அல்லாஹ் நம்ப மாட்டாங்க, இந்த குரானை நம்ப மாட்டாங்க. அவனை தான் நம்புவாங்க, அவனும் கொடுப்பதாக இல்லை. அல்லாஹ் கொடுக்க சொல்லியும் கொடுக்க மாட்டான். இதுதான் இந்த உலகத்தை வந்துட்டு இருக்குது. இதனாலதான் இன்னைக்கு பிச்சைக்காரர்கள், மிஸ்கின்கள், ஏழைகள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு இந்தியாவில் 60 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன், வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்க. அவ்வளோ கஷ்டம். ஏன்? அல்லாஹ் நம்ப மாட்டாங்க, அந்த பணக்கார நம்புவாங்க. பணக்கார ஒரு கால் கொடுக்க மாட்டான், அது தெரிஞ்சு தான் அடிப்பாங்க. இருப்பினும் இந்த மாதிரி ஒரு டக்கப்பாரில் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. இப்போ அல்லாஹ் கரெக்டாக சொல்லிட்டா 15-20 நீங்கள் உங்களுக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் உணவளிக்கவில்லையோ கொடுக்கவில்லையோ அவர்களுக்கும் உணவும் வாழ்க்கை தேவைக்கு வச அனைத்தையும் நாம் ஏற்பாடு பண்ணிவிட்டோம். இந்த பூமி சந்தோஷம் வாழுங்க. இந்த விஷயம் தான் தம்பி இந்த ஆயத்தில் உள்ளடக்கம். அல்லாஹ்வுடைய ஆசை இப்படியே எல்லோரும் வசதி வாழுங்க, எல்லோரும் பணத்தோடு வாழுங்க, செல்வத்தோடு வாழுங்கன்னு ஆசைப்பட்டா ஒரு காலம் முடியாது என்று இவர்கள் அல்லாஹ்வுக்கு பதிலளித்து விட்டார்கள். இதான் விஷயம். இப்போ யாரும் கேட்க கிடையாது. பிச்சைக்காரர் அதிகமாகிட்டே போகுது.
அல்லாஹ்வை புறந்தள்ளியவர்களும் அல்லாஹ் நம்பாத ஒரு கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. இப்போ என்ன செய்யறது? இப்படியாதான் இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்குது. யாரும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளையோ தூதருடைய வார்த்தைகளோ இந்த குர்ஆன் உண்மையான விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து ஆராய்ந்து அதன் நடப்போம் என்ற எண்ணம் இல்லாததனால் இன்று அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை இழந்து விட்டீர்கள் அனைவரும். அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை போயிடுச்சு. எல்லாரும் என்ன சொன்னாலும் கஷ்டமா தான் இருக்கும். எந்த ஆயத்தை தொட்டாலும் கஷ்டமா தான் இருக்கும். காரணம் இன்னும் சரிவர புரிந்து கொள்ளவில்லை. இது இப்போ நான் சொன்னதுக்கு ஆதாரமாக ஒரு ஆயத்தை காட்டிடுறோமா? நீங்க 15-20 பார்த்தீங்க, 17-20 பார்த்தீங்க. இப்போ இன்னொரு ஆயத்தை காட்டுறேன், 16-97. இது உங்க எல்லாத்துக்கும் பொதுவாக சொல்லிட்டாங்க. ஏழை பணக்காரன் ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதுல நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்க மட்டும் எல்லாம் நம்பிட்டீங்கடா, நீங்க எந்த குறையில்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள், மறுமையிலும் நிச்சயமாக வாழ்வீர்கள் சொல்லிட்டு 16-97 இந்த அதாவது எதுக்கு 15-20க்கு முழுமையாக அது அந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சதுக்கு 16-97 படிங்க சத்தம் படிங்க. ஆணாயினும் பெண்ணாயினும் மூமினாக இருந்து யார் நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம். இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆணாயினும் பெண்ணாயினும் எவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்களை செய்கின்றார்களோ, நல்லா புரிஞ்சுருங்க. ஆணாயினும் பெண்ணாயினும், அது ஏழை பணக்காரன் கிடையாது. இந்த பூமியில் படைக்கப்பட்ட அனைத்து ஆண்களும் பெண்களுக்கு அல்ல பொதுவாக சொல்லிட்டான், நீங்கள் அனைவரும் என் மீது ஈமான் கொண்டு எனக்கு பயந்து நல்ல காரியங்கள் செய்து வந்தால் போதும். ஆணாயினும் பெண்ணாயினும் இருந்து மூமினாக யார் இருந்து நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம். மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ வச்சு போதுமா? இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரையும் வாழ வச்சுட்டு அப்ப ஏது ஏழை பணக்காரன், ஏது உயர்ந்தவன் தாழ்ந்தவன், எல்லோரும் அல்லாஹை நம்பி சந்தோஷம் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ஆசை. இந்த தெளிவா சொல்லிட்டான். அவங்க என்ன அவங்க சொன்னேனோ அதுக்கு தெளிவா இந்த குர்ஆன் அல்லாஹ் அதையே சொல்லிட்டான். இப்போ ஆணும் பெண்ணும், இதை ஏழை பணக்காரன் கிடையாது. நீ அல்லாஹ்வு நம்பிக்கை கொண்டு நல்ல காரியங்கள் செய்தால் போதும், அவனுக்கு பயந்து நடந்து கொண்டால் போதும். பயந்தால் நிச்சயம் வணக்கத்தை செய்வீர்கள், பயந்தால் நிச்சயம் சலாத்தை நிலைநிறுத்துவீர்கள். இது ரெண்டு தான் அவனுக்கு தேவைப்படுது. இந்த ரெண்டே ஒழுங்கா செய்தால் நான் மனமிக்க தூய வாழ்க்கை எந்த குறையும் இல்லாமல் வாழ வைப்பேன்னு சொல்லிட்டேன். இதை விட உங்களுக்கு என்ன? உங்களுக்கு இப்போ ஏழை பணக்கார ரெண்டும் போயிடணுன்னு அல்லாஹ்வுடைய ஆசை. இந்த விஷயம்தான் இந்த ஆயத்தில் ஒளிந்து இருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய ஆசையும் ஆகும். புரிஞ்சதோ? இப்படிதான் நீ குர்ஆனை ஓத வேண்டும். ஜிக்கரை கொஞ்சம் கற்றுக்கிட்ட, கொஞ்சம் ஸ்டார்டிங் வர ஆரம்பிச்சாலே கடகடன்னு வேகமாக விளக்கம் வந்துடும். இப்போ நான் எப்படி எடுத்தேன், யார்கிட்ட கேட்டேன், எந்த புத்தகத்தை படித்து பார்த்து பேசினேன், இப்போ உங்களுக்கு தெளிவாக சந்தேகமெல்லாம் புரியக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு இந்த 3 ஆயத்தில் காட்டினேன்னு. யார்? அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயத்தை அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன். இது அல்லாஹ்ட டைரக்டாக நீங்கள் ஃப்ரெண்ட் ஆக்கினாதான் அல்லாஹ் அவங்க சொல்லி தருவான். அதுக்கு ஜிக்கர் தெரிஞ்சாலே ஃப்ரெண்ட் ஆக முடியும். அப்போ இந்த விஷயத்தான் பெண்ணாயினும் மனமிக்க தூய வாழ்க்கை வாழ செய்வோம். அடுத்தது, இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிகவும் அழகான கூலியை நிச்சயமாக நாம் கொடுப்போம். இதை விட அழகான கூலி மறுமையில் நாளைக்கு தரப்போகுது. நீங்க நல்ல காரியம் செஞ்சீங்க, எனக்கு பயந்து என்னை வணங்கி கொண்டும் இருந்தீங்களே, உங்க நல்லா வாழ வச்ச பூமியில இதை விட மேன்மையான இதை நான் உங்களுக்கு அன்னைக்கு கியாமத் நாள் என்று, யுக முடிவு நாள் என்று, கூலி கொடுக்கும் நாள் என்று உங்களுக்கு தருவோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த 97-98 குறிச்சிக்கிறங்க. எதுக்கு? 15-20க்கு மறந்துட கூடாது. எப்போதுமே மனசு இருக்கணும். ஒரு விஷயத்தை எடுத்தா இது புது விஷயம்,
அல்லாஹ் எங்கே குரான் சொல்லுங்க எல்லாம் பணக்காரனா இருக்குன்னு எல்லாம் சந்தோஷமான ஒரு வார்த்தை குரான் சொல்லவே இல்லை. சொல்லாமல் 15-20 சொல்லியிருக்கிறான். இதான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த விளக்கத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா கேட்டேன். பரவாயில்ல, நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக நீங்கள் சிந்திச்சிருக்கிறீங்க, நல்லா பேசுனீங்க. சுப்பலட்சுமி நல்லபடி சொன்னாங்க. ஃபரிதா அம்மா சொன்னீங்க, மற்றவங்களும் நல்லபடி சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் இன்னும் நல்ல முயற்சி செய்யுங்க தம்பிமார்களே, பெண்களே, நல்ல முயற்சி செய்யுங்க. இப்போ நான் சொன்னது சரியா தவறா என்பதை நீங்கள் தனியாக உட்கார்ந்து மேற்கொண்டு என்ன விஷயம் இது இருக்கின்றது என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இப்போ சொன்னது ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு மகத்தான் விஷயம் ஒன்றும் இல்லை, ஒன்று இருக்கிறதுக்குள்ள அடுத்த நீ அதை கண்டுபிடிக்காது என்று கேட்காம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிற வரை நீங்கள் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், ஏன் கேட்கவே கூடாது. அப்போ அதான் ஓதுகின்ற முறை. சரியா தம்பிமார்களே, புரியுதாமா? இதே மாதிரி ஓதுங்க. இப்போ இந்த விஷயம் 15-20க்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா சொல்லிவிட்டேன். இப்போ அடுத்த நம்பர் கேட்டேன். அந்த நம்பர் என்ன? இந்த நம்பர் தான். இந்த 2 நம்பர் தான் உங்கள்கிட்ட கேட்டோமா? இந்த 2 நம்பரையும் பார்த்துக்கிறேன். 8-25. 8-25. அதுக்கு இன்னும் யாரும் அர்த்தம் சொல்லலை. அது 8-25 படிச்சிருக்கேன் பாருங்க. நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள், அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பது இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இதில்? அதாவது அல்லாஹ் கெட்டவனையும் காபிர்களையும் அவனுக்கு விரோதிகளை தான் பிடிப்பான், தண்டனை கொண்டு பிடிப்பான், வேதனை கொண்டு பிடிப்பான். அதான் உண்மை, அதான் நியாயம். இப்போ அல்லாஹ் சொல்ற வாக்கியத்தை பார்த்தீங்களானால், உங்களில் அநியாயம் செய்வர்களை மட்டும்தான் என்னுடைய வேதனை பிடிக்கும் என்பது கிடையாது. அப்படி என்றால் அநியாயம் செய்யாதவர்களையும் பிடிக்கும் என்றுதான் மேலோட்டமாக அர்த்தம் கிடைக்கின்றது. அதனால்தான் நீ யாரும் பதில் சொல்லல. அல்லாஹ்வின் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதை இருந்துக்கிறங்க. அல்லாஹ்வின் வேதனை எப்பொழுது வரும், எந்த நேரத்தில் வரும், இரவிலோ பகலிலோ காலையிலோ மாலையிலோ எந்த நேரத்தில் வரும் சொல்ல முடியாது. எப்போ 24 மணி நேரம் ஜாக்கிரதை இருக்கணும் என்று அல்லாஹ் இதன் மூலமாக எச்சரிக்கை செய்கின்றான். இப்போ அநியாயம் செய்பவர்கள் யார், அநியாயம் செய்யாதவர்கள் யார் என்ற விஷயத்துக்கு நாம் வர வேண்டியிருக்கின்றோம். யாரை சொல்லுகிறான் என்ற விஷயம் தான் முக்கியம். இப்போ இருக்கிறீங்க எல்லாரும், இப்போ குரூப் மீட்டிங் அவ்வளோதான் இருக்கிறீங்கப்பா, சரியா? குரான் ஓதிட்டுருக்கிறீங்க. நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு விடாமல் வந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் மனதில் ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் இப்பொழுது நல்ல விஷயத்துக்கு வந்துவிட்டோம், நாம் நல்லவர்களாக போய் கொண்டிருக்கின்றோம், நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம், இது நல்ல வழியில் நாம் ஏற்படுத்தி கொண்டோம், நாம் நல்லவர்கள் இருக்கிறோம் என்றும் நீங்கள் உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். இப்பொழுது குரானை எடுத்துக்கொண்டோம், குரான் படி நடக்கின்றோம் என்ற எண்ணமெல்லாம் இப்போ உங்களுக்கு மனசு ஓடிக்கொண்டே இருக்கு. இப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை சோதிக்க போகின்றான். நீங்க எப்படி அநியாயக்காரர்களாக ஆகின்றீர்கள் என்றையும் பார்க்க போகின்றான். நீங்களும் பார்க்க போகின்றீர்கள். இதுதான் இந்த உள்ள விஷயம். அநியாயக்காரன் யார் என்பதை தான் இந்த ஆயத்திலிருந்து நீங்க எடுக்கணும். அப்ப குரான் முழுமையும் ஓதி இருந்தால்தான் இந்த விஷயத்தை எடுக்க முடியும், இல்லாவிட்டால் முடியாது. இப்பொழுது ஒரு ஆயத்தை படிக்க போறேன். கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல போட்டுக்கலாம். எல்லாம் இருக்கோம் தம்பி, எல்லாம் மியூட்ல போட்டுக்க. தயவுசெய்து மியூட்ல போட்டு உங்க பேசுற சத்தம்லாம் இங்கே கலந்து தம்பி, அதுக்காக சொல்றேன். ஜாக்கிரதை பார்த்துக்கோங்க. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க நல்ல மனசை வச்சுக்கிறன்னு மறந்துடக்கூடாது. அதுக்காக கீழே அதே செவி தாழ்த்தி கேளுங்கள், பின்ன நீங்களும் ஒழுங்க படிக்கணும். இப்போ ஒரு ஆயத்தை எடுத்துக்கிறோங்கம்மா. 24வது சூராவில் சாப்டர் 24
அதில் 61 இதை ஏன் படிக்கிறேன்னு உங்களுக்கு இப்போ தெரியாது. என்ன காரணத்துக்காக அதை படிக்க போகிறேன்? இந்த ஆயத்துக்கு 8:25க்கு விளக்கம் இதில் 24:61 இருக்குது. ஒரு விளக்கம் தான் சொல்ல போகிறேன். குரான் நிறைய இருக்குது. நீங்கள் இப்போ ஓதி கண்டுபிடிங்க. படிங்கம்மா. 24:61 எழுதியும் கொள்ளுங்கள். இந்த 8:25க்கு புக்கெல்லாம் எடுத்துக்கிறங்க. பாருங்க, படிக்க பாருங்க, கேளுங்க. படிங்கம்மா. நம்பிக்கையாளர்களே, உங்களுடன் சேர்ந்து உணவருந்துவதில் குருடர் மீதும் குற்றமில்லை, மூடவர் மீதும் குற்றமில்லை, நோயாளியின் மீதும் குற்றமில்லை, உங்கள் மீதும் குற்றமில்லை. இப்போ நம்பிக்கையாளர்கள் யாரை கூப்பிடுறான்னு தான் நீங்க வக்கீல வாட்ச் பண்ணணும். யாரை சொல்றான்? நம்பிக்கை கொண்டவர்கள். இப்போ இந்த குரான் மீது நம்பிக்கை கொண்டு இப்போ நீங்க எல்லாம் உட்காந்துருக்குறீங்க. 10-15 பேர் 20 பேர் உட்காந்துருக்குறீங்க. ஆசை வந்து விடாமல் கேட்டுட்டு வர்றீங்க. இதை நீங்கள் சோம்பேறித்தனம் காட்டலை, ரொம்ப ஆசையோடு வாட்ச் பண்ணி கேட்டுருக்குறீங்க. உங்களை தான் கூப்பிடுறோம். இப்போ மற்ற யாரையும் கூப்பிடல. குரான் மேலே ஆசை வைத்து இந்த குரானை ஒழுங்காக கற்றுக்கொள்ள வேண்டும், நரக நெருப்பிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு நீங்கள் ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து கேட்டுருக்கிறீங்க. உங்களை பார்த்து நம்பிக்கையாளர்களே, நீங்கள் யார்கிட்ட சாப்பிட்ட குற்றமில்லை? குருடர் மீதும் குற்றமில்லை, மூடவர் மீதும் குற்றமில்லை, நோயாளியின் மீதும் குற்றமில்லை, உங்கள் மீதும் குற்றமில்லை. நீங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, எந்த குற்றம் கிடையாது. நீங்க சாப்பிடுங்க, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. அடுத்தது, நீங்கள் உங்கள் சொந்த வீடுகளிலோ அல்லது உங்கள் தந்தைமார் வீடுகளிலோ. நல்லா புரிஞ்சுக்க தந்தைமார்களே. இப்ப எல்லாம் உங்களுக்கு சொந்த வீடு இருக்குது, அங்கே உட்கார்ந்து சாப்பிடுங்க. அல்லது அடுத்த என்ன? தந்தைமார், உங்களுடைய தந்தைமார்கள் சாப்பிடப்பா மகனே, இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு வா மகளே, இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு வாங்கன்னு உங்க தந்தையும் தாயும் கூப்பிடுறாங்க. உங்கள் தாய்மார் வீடுகள், உங்கள் தாய் கூப்பிடுது, இன்னைக்கு வாமா வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போமா அப்படின்னு உங்க தாய் உங்களுக்கு அன்பா கூப்பிடுது. உங்கள் சகோதரர் வீடுகள், உங்களுடைய கூட பிறந்த சகோதரர்கள் எல்லோரும் கூப்பிடுறாங்க. விருந்துகிறாங்க, சாப்பிட கூப்பிடுறாங்க. உங்கள் சகோதரிகள் வீடுகளிலும், உங்களுடைய சிஸ்டர்ஸ் சகோதரிகள் வீடுகளிலும், உங்கள் தந்தையின் சகோதரர் வீடுகளிலும், உங்கள் தந்தையுடைய சகோதரர்கள் சகோதரி வீடுகளிலும், உங்கள் தந்தையின் சகோதரி வீடுகளிலும், உங்கள் தாயின் சகோதரர் வீடுகளிலோ, உங்கள் தாயாரின் சகோதரி வீடுகளிலோ, அல்லது எந்த வீட்டுடையதின் சாவிகள் உங்கள் வசம் இருக்கிறதோ அதிலும், அல்லது உங்கள் தோழரின் வீடுகளிலோ நீங்கள் சேர்ந்தோ அல்லது தனித்தனியாகவோ புசிப்பது உங்கள் மீது குற்றமாகாது. இவ்வளவு பேர் உங்களை விருந்துக்கு சாப்பிடுறதுக்கு அழைக்கிறார்கள், கூப்பிடுகிறார்கள், போய் சாப்பிடுங்க. உங்களை எடுத்தெடுப்பிலே கட்டாயப்படுத்தக்கூடாது. இதை இறைவன் ஆசை. இப்பதான் குரான் வந்துக்கிறாங்க, இப்பதான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அடிமையில இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க டார்ச்சர் பண்ண அதிகமான கஷ்டத்தை துன்பத்தை வெறிச்சு ஓடி போறாங்க எல்லாரும். இது அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த விஷயம் இந்த குரான் அடங்கி இருக்குது. எதுக்காக? அவங்க எல்லாம் குரான் ஓதாத கூட்டம், அதை புரிஞ்சுக்கிறங்க. கூப்பிடுறாங்கல்ல, ஓதாத கூட்டம், குரான் என்னன்னு தெரியாத கூட்டம். இது சொல்றதுலே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க குரான் ஓத கூட மாட்டாங்க. அது முக்கியம். குரானை ஓதி நடக்கிறவங்க ஒரு கால விருதுக்காக யாரும் அழைக்க மாட்டாங்க. குரான் ஓதுறவங்க போக மாட்டாங்க. இதுதான் முக்கியம். ஒளிஞ்சுக்கிறது இல்லை. இருந்தாலும் உனக்கு ஆசை, அம்மா கூப்பிட்டாங்கப்பா, அப்பா கூப்பிட்டாருப்பா, என் தம்பி கூப்பிட்டான்ப்பா, என் அண்ணன் கூப்பிட்டான்னு நீங்கள் சாப்பிட போறீங்க. இது அல்லாஹ் வேண்டாம் என்று ஏற்கனவே நிறைய ஆயத்தை சொல்லியிருக்கின்றான். பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது அல்லாஹ் தீவன் கட்டளை. இப்பொழுதுதான் குரானை எடுத்து ஈமான் கொண்டு ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவர் அழைப்பு விடுக்கின்றார், வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும், உண்மையான மூமினா இருந்தா போக மாட்டான். இருந்தாலே அப்பா ஆசை, அம்மா ஆசை, போவோம் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்படியாப்பா போ,
இப்போ நல்லா எப்படி உங்களை விட்டு பிரியாத பாருங்க. போய் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிட்டு வா. இப்போ இத்தனை பேர் சொல்லிட்டான்பா, இவ்வளோ ஆள் வீட்டில் போய் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டான். நீ குரான் மீது ஈமான் கொண்டு இப்பொழுது குரானும் கைமை ஓதி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றாய். நீ ஒழுங்காக ஓதி இருந்தால் நீ அந்த பக்கம் போகவே மாட்டாய். ஏன்னா அவங்கெல்லாம் குரான் ஓதாத கூட்டங்கள் அனைவரும். ஓதி இருந்தால் ஒரு கால் இந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க. அவன் கூப்பிடுறது ஏழைகளை கூப்பிட்டும் அனாதைகளை கூப்பிட்டும் தான் சோறு கொடுப்பாரு தவிர ஒன்றுமா வசதிப்படுத்த கொடுக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆகவே இப்பொழுது இவ்வளவு பேர் வீட்டில் போய் இங்கே சாப்பிடுங்கன்னு சொன்ன பிறகு அடுத்த ஆயத்தை ஒழுங்கா கவனிங்க. ஆனால் நீங்கள் எந்த வீட்டில் பிரவேசித்தாலும், ஆனால் மேலே குறிப்பிட்ட இத்தனை வீடுகள் எந்த வீட்டில் நீங்கள் போனாலும் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் முபாரக்கான பாக்கியமிக்க பரிசுத்தமான நல்வாக்கியத்தை ஃபசல்லிமு உங்களுக்குள் கூறிக்கொள்ளுங்கள். நல்லா புரியணும். உள்ள நுழைஞ்சோன்னே, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னே இந்த பாக்கியம் பெற்ற குரானை நீங்கள் ஓதிக்கொண்டு வருகிறீர்கள். இப்போ வாயிலேருந்து நல்ல விஷயம் மட்டும்தான் வெளியே வரணும். எந்த வகையில வீண் பேச்சு, ஃபசாது பேச்சு, புறம் பேசுறது, மற்ற பொம்பளையை பற்றி புறம் பேசுறது, மற்ற ஆம்பளையை பற்றி புறம் பேசுறது, இந்த பேச்சே உன்னர்த்த வீட்டுக்குள்ள போயிட்டா வரக்கூடாது, வாயிலேருந்து வரக்கூடாது. ஆனால் அந்த கூட்டம் ஊரு கதை, உலகத்து கதை, ஊர் பலாய், ஊர் பசா, ஊர் புறம் பேச அந்த கூட்டம் இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போறீங்களோ அந்த வீட்டு தான் வந்துட்டு இருக்கு. நீ உள்ள போகும்போது நல்ல விஷயங்களை பேசுவியா, இந்த குரானை பற்றி பேசுவியா, அவங்களுக்கு இன்னைக்கு என்ன ஓதினாய், இன்னைக்கு குரான் என்ன ஓதினாய், இன்னைக்கு என்ன விஷயம் புரிந்து கொண்டாய், இப்படி பேசியா அவனோட சொன்ன நீ பேச மாட்டாய். நல்லா தெரியும். இந்த இடத்துல அல்ல அவங்க செக் பாயிண்ட் பிடிக்கிறோம். நீ போறதுக்கு ஆசைப்படுற போ, அங்கே போய் நான் சொன்ன மாதிரி குரானையும் அல்லாஹ் விஷயங்கள் மட்டும்தான் நீ பேசணும். இதை தவிர்த்து புறம் பேசுறது எதாவது இருந்தா, எந்த வீட்டுக்கு நான் இன்னைக்கு அழிவை உண்டாக்கி இருக்கின்றேனோ, முடிவு பண்ணிட்டேனோ, அந்த வீட்டுக்கு நீ போகின்றாய். அங்கு போய் அவரோட பேசி அவரோட சேர்ந்து ஊருக்கதையை பேச ஆரம்பிச்சிருந்தா அல்லாஹ்வுடைய வேதனை அப்படிச்சுக்கணுங்க. இப்போ அவங்களுக்கு பிடிக்க போகுது அநியாயக்காரங்க. யார் அவனை கூப்பிட்டானோ அவன் அநியாயக்காரன், அவன் அடிக்க வந்துருச்சு. நீன்னு அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற, நீ ஏற்க நல்லவனா இருந்து ஓயிட்டு வீட்டு உட்காந்து ஓயிட்டு இருக்கிற, அங்கே சாப்பிட போற போன்னு சொல்லிட்டு உனக்கு கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி நல்ல விஷயம் மட்டும் தான் பேசுன்னு சொல்லியிருக்கிறான். நீ அதை வந்துட்டு அவன் பேச எல்லாம் கேட்டு நீனு பேச ஆரம்பிச்சிட்டியா, உன்னையும் சேர்த்து அடிக்கும், நீனு அநியாயக்காரன். புரிஞ்சதோ? கூப்பிட்டவன் அநியாயக்காரன் மட்டும்தான் பிடிக்கும் என்பதில்லை. அவனுக்கு இன்னைக்கு 10 மணிக்கு அவனை அடிய போறான்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு வீட்டுக்காரனுக்கு. நீ போற, நீ போய் நல்ல விஷயத்தை பேசுவதை தப்பிச்ச, அவங்களும் உட்காந்து மாடி அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அண்ணன் சொல்றாங்க, உட்காந்து அவங்களுக்கு ஊருக்கு பேசி ஊர் பலாய் பேசி இருந்த, நீனும் சேர்ந்து அழிந்தாய். இத்தனை நாள் போயிட்டு இருந்தியே, அவ்வளவு வீணா போச்சு, பயனற்ற செயலாக ஆகிவிட்டது. அதுக்காக குறிப்பாக அநியாயக்காரர்களை மட்டும்தான் பிடிக்கும் என்பது கிடையாது, உன்னையும் சேர்த்து பிடிக்கும். புரிஞ்சுதா? எப்படி கொண்டாட பாருங்க செக் பாயிண்ட். என்ன மாதிரி நீங்க குரான் எந்த மாதிரி நடந்துக்குன்னு சொல்றாங்க, ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணு. குரான் ஓதுனீங்கடா, இல்லை விட்டுட்டு போயிருந்து சொல்றான், இல்லை விட்டுட்டு போயிரு, இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு சந்தோஷமா அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் போவீங்களா போக மாட்டீங்களா, போனால் நல்ல விஷயம் பேசுங்களா பேச மாட்டீங்களா, இன்னும் உங்க கையில் தான் இருக்குது. உங்களுடைய சொர்க்கமும் நரகமும் அவங்க கையில் வந்துருச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ லீனியன்ட்டாக பாருங்க. அம்மா பெருசாக போப்பா, அம்மா பெத்த அம்மா கூப்பிட்றாங்க, போனால் அம்மா நல்ல விஷயம் பேசு. அந்த பொம்பளை இப்போ இருக்கிறா, இந்த பொம்பளை இப்போ இருக்கிறா, அவ இப்போ பேசுறீங்களா, நீன்னு அது பேசிட்டு இருந்தீங்களா, நீன்னு அந்த சமயத்துக்கு அநியாயக்காரன் ஆயிடுற. அது அநியாயக்காரன் மட்டும்தான் பிடிக்குன்னு என்னுடைய வேலை அறிந்து இருந்துச்சு. நீனு போய் மாட்டின, நீனு சாவும். இதுதான் அல்லாஹ்வுடைய. செய்வீங்களா யாராவது? பேசுங்க, போனால் பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? வராது. அதனால எல்லாமே காஃபிர் ஆகிறாங்க. குரான் புரியாம சும்மா குரான் எடுத்துக்கிறது, தேவையாக ஓதுறது, மூடிட்டு அப்புறம் ஷைத்தான் வேலையை செய்கிறது. அது ஷைத்தானுடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலை போகவே மாட்டாங்க.
இந்த விஷயத்துக்கு சாப்பிட்ற விருந்து பேச்சே கிடையாது. இஸ்லாத்தை விருந்து பேச்சை வச்சுக்கூடாது. விருந்து கொடுக்குறியா ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர்களுக்கும் வீடு வாசல் விட்டு வெளியே போய் ஹிஜ்ரத்து செய்த மக்களுக்கும் தன்னைத்தானே அர்ப்பணித்துக் கொண்ட மக்களுக்கும் சாப்பிட்ற எந்த வசதியெல்லாம் நாடோடைய தெருவில் போயிட்டுறாங்களே இந்த மக்களை பார்த்து கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்கள். மற்றவரை பணக்காரங்க வீட்டில் கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்து செய்தாவே செய்யாதீர்கள். அப்படி போனால் நீங்கள் அநியாயக்காரர்கள் தான். அவன் என்ன செய்வான்? பணக்காரனை கூப்பிடுவான். கல்யாணம் என்றால் பணக்காரன் கூடுவீங்க, நீங்கள் ஏழை கூடுவீங்களா? கூட மாட்டீங்க. அப்போ எல்லாம் என்ன ஜாதி? அநியாயக்கார ஜாதி. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. விஷயத்தை ஒழுங்காக சொல்கிறேன், கேட்டுக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் அதை கேட்குறதோ விட்டுறதோ உங்கள் சந்தோஷம். விஷயத்தை சொல்கிறேன், நான் சொல்கிற தப்பு இருந்தால் மட்டும் இது தப்பு குரான்லேருந்து எடுத்து காட்டணும். குரான்லேருந்து எடுத்து காட்டணும். தப்பு இது செய்ய தப்பாக சொல்லிங்க. தப்பாக இருந்தால் திருத்திக்கிறேன். நான் திருத்திக்கிறேன். அவ்வளோ முடிஞ்சு வச்சுக்காத. ஒன்றே விஷயம் முடிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன் கேட்குறேன்னா சொல்லணும்னா நான் குரான்லேருந்தே பேசுகின்றேன். இப்பொழுது இவ்வளோ விஷயம் அதில் அடங்கியிருக்கு. சாப்பிட போறியா போப்பா, ஆசைப்படுற போயிட்டு. ஆனால் போனீண்டா இப்போ நடந்துக்கணும்னு ஒரு கண்டிஷன் ஆனால் போகிறோம். என்ன செய்வீங்க? இப்போ நீங்கள் வீட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பேசிங்க. இந்த சலாம் சொல்லி சொல்லி நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு நாசமாயிட்டு என்ன அது புரிஞ்சுக்க. முதல்ல எவன் வாயிலேருந்தெல்லாம் சலாம் சொல்கிறானோ அவன் நாசமாக போயிட்டா அர்த்தம். புரிஞ்சுக்கிறேங்க. நான் சலாமுன் வார்த்தைக்கு எவ்வளோக்கு அர்த்தம் தெரியாது. சாதாரண வார்த்தை கிடையாது. நீங்கள் சர்வசாதாரண கேலி பண்ணுறீங்க. எல்லாரும் பண்ணுங்க, நான் வேணாம் சொல்லல, தாராளமாக பண்ணிக்கிறீங்க. ஒருத்தருக்கு சொல்லிக்கிறீங்க. இது செய்யக்கூடாத செய்யலை. நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு ஆம்பளையும் போல செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அது உங்கள் சொந்த விஷயம். தாராளம் செஞ்சுக்கிறீங்க. நான் வேற என்ன சொல்லலை. அதுக்குள்ளே ஒழுங்காக ஓதி இருந்தால் இந்த மாதிரி நான் எப்படி விளக்கம் சொன்னேன் உங்களுக்கு இன்னும் எனக்கு தெரியும். இந்த சலாம் வார்த்தை சாதாரண விஷயம் கிடையாது. அது தனியாக பேசுவேன், அப்படி பேசுகிறேன். ஆனால் நீங்கள் ஒருத்தர் வாங்க போங்க முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்களாம் எதாவது செஞ்சுட்டு இருக்காங்கம்மா, உங்கள் ஆம்பளையும் சொல்கிறேன், பொம்பளையும் சொல்கிறேன், ஜாக்கிரதைங்க. குரான் ஓதுனா ஓத பழகிக்கிறங்க. என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வார்த்தை பேசுகிறதோ நீங்கள் வார்த்தை வெளியிடுறதோ அது அதுக்கப்புறம் தான். என்ன சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் ஒன்று மகத்தான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. நிறைய கேட்குறாங்க, சலாத்தை சொல்லுங்கள், சலாத்தை சொல்லுங்கள், சலாத்தை சொல்லுங்கள். அது சொல்லவும் முடியாது. நீ உணர்வுக்குற விஷயம் யாரும் சொல்ல முடியாது. இப்போ 24:61 படித்தீர்கள். முடிச்சோம்மா? நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு தன் வசனங்களை விவரிக்கின்றான். நீங்கள் அறிந்து கொள்வதற்காக என்ன காரணத்திற்காக போக சொல்றான்? என்ன காரணத்தை போய் சாப்பிடுங்கப்பான்னு சொல்றான்? என்ன காரணம் இந்த மாதிரி கண்டிஷனை போடுறான்? நீ அறிந்து கொள்வதற்காக, என்ன காரணத்திற்காக நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுகிறேன் என்று அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு 24:61 அவன் விளக்குகின்றான். புரிஞ்சதோ? இப்போ நிறைய பேர் சலாத் பற்றி கேட்குறீங்க. இன்னைக்கு சலாத் வராது. இந்த 24:61 செஞ்சு காட்டுங்க. நீங்கள் முதல்ல இன்னிலே ஸ்டாப் பண்ணுவாங்களா? முடியுமா? குரான் ஓதாத மக்களை பார்க்காம இருக்குவீங்களா? அன்னைக்கு முதல்ல செய்யுங்க பார்ப்போம். அது மாதிரி செய்ய நீங்கள் பார்ப்போம். அதுக்குள்ளே சலாத்தை கேட்டுறாதீங்க. ஜாக்கிரதைக்கு முதல்ல குரான் ஓத பழகிக்கிறதுக்கு முதல்ல. ஓதுறது தப்பாக ஓதுறீங்க. ஓதிட்டு சலாத்தான் கேட்குறீங்க. இப்பெல்லாம் கேலி பண்ணாதீங்க. குரான் ரொம்ப கேலி பண்ணுறீங்க. நீங்கள் அலைஞர்கள் சலாம் சொல்கிறது, சலாத்தன்னு கேட்குறது மறந்துடுங்க. பேச்சு அல்லாஹ் ஒருத்தருக்கு அவன் தான் கேட்கணும். அவங்க சொல்லி தருவான். வழியா கருவிப்பான்னு நேற்று சொல்லி காட்டுவாங்க. போனாலும் சொல்லி காட்டிட்டேன். இப்பொழுது இந்த மாதிரி ஒவ்வொரு ஆயத்திலையும் உங்கள் வாழ்க்கை முறை அமைய வேண்டும். 24:61 சொன்ன பிரகாரம் ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதுங்க. அதன்படி நடப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. அதான் 15:20. நீங்க மட்டும் அல்லாஹ்வுக்கு பயந்து அவனை கேட்டால் அவன் உங்களுக்கு வாழ்க்கைக்கு அனைத்து விஷயம் தர்றேன்னு சொல்லிட்டான். இதில் 1697, 98 சொல்லிட்டான். இப்போ எனக்கு செய்வீங்க இதெல்லாம். இதுதான் இப்போ கஷ்டம். எங்கே நாளைக்கு ஒரு தாவத்தை நான் விருந்த கூப்பிட்டு அசை போது அங்கே வாசல் நிற்பீங்க போய் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பயம் மக்களை பார்த்து. அல்லாஹ்க்கு பயம் கிடையாது அவங்களுக்கு.
இப்படியாக ஒவ்வொரு செயலையும் நீங்க உன்னிப்பாக எதை சொல்லியிருக்கிறான் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இது சரியா, அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்லுகின்றான். ஒரு வேலை செய்ய போறீங்க, இது குர்ஆன் என்ன சொல்லுகின்றது என்றுதான் ஆராய வேண்டும். இப்படியாக நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் குர்ஆன் என்ன சொல்லுகிறது என்று உங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டால், அப்படி போகும் பொழுதுதான் இறைவனை நீங்கள் நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் ஆரம்பம் ஆகின்றது. இறைவனை நண்பனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இப்பொழுதுதான் உங்களுக்கு நிறைவேறுகிறது. இப்பொழுது இன்னொரு ஆயத்தை ஒன்று சொல்லுகின்றேன், அதை கேட்டுக்கொள்ளுங்கள். 4வது சூராவில் 140 எழுதுங்கள். 4வது சூராவில் 140 எடுத்துக்கொள்ளுங்கள். படிங்க, எல்லாம் எடுத்துட்டீங்களோ? படிங்க, படிங்க. மூமின்களே, அல்லாஹ்வின் வசனங்கள் சிலரால் நிராகரிக்கப்படுவதையும் பரிகசிக்கப்படுவதையும் நீங்கள் கேட்டால், அவர்கள் இதை விட்டு வேறு விஷயத்தில் ஈடுபடும் வரையில் அவர்களோடு நீங்கள் உட்கார வேண்டாம். பார்த்தீங்களா? அல்லாஹை தவிர, இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த இதை கேலி பண்ணி பரிகாசம் பண்ணிக்கிட்டு எதுக்கு கூட்டத்தில் ஒரு காலம் உட்கார்ந்துடாதீங்க. அவங்க பார்க்க கூட அவங்ககிட்ட உட்காரவும் கூடாது, அவங்க எந்த பேச்சு வச்சுக்கூடாது. நல்ல விஷயங்களை பேசும் வரை அங்கே உட்காராதீர்கள். நீ காது உழுவ பேசுவோம், காது அந்த தூரம் போயிடணும். அவன் இதான் தொழில்னா அத்தோட மறந்துடணும். அவன் நல்ல விஷயம் மாறி வந்துட்டு இருக்கிறான், பேசிருக்கான்னு அவனை பேசி நல்ல விஷயம் சொல்லுங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, உபதேசம் பண்ணுங்க. அடுத்தது, நீங்கள் உட்கார வேண்டாம் என்று வேதத்தின் மூலம் நான் உங்கள் மீது கட்டளை இறக்கியுள்ளான். இப்போ இந்த வேதத்தின் கித்தாப் மூலம், புத்தகத்தின் மூலமாக அல்லாஹ் கட்டளையை இறக்கியிருக்கின்றான். ஆனா நீங்க இப்ப இருக்கிறீங்க, நீ உங்களை சொல்றேன், இந்த குரூப்ல இருக்கிறீங்களே உங்களை சொல்றேன், எந்த குர்ஆனை தவிர எந்த பேச்சு பேசினாலும் அநியாயக்காரர்கள். எவனோட பேசியிருந்தாலும் அவன் அநியாயக்காரன், அவன் அடிக்கப்பட போகின்றான். நீ அவனோட உட்கார்ந்துருந்தா உன்னை அடித்து விடுவான். அதுக்கு எச்சரிக்கை சொல்ற, போயிரு, அந்த இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்றான். இதை எழுதிடுங்க. 4ல் 140 எழுதி கொள்ளுங்கள். எதுக்கு? 8:25. அதே 24:61. இந்த 24:61 பிரகாரம் குர்ஆன் முழுமையும் வாழ்க்கை செய்ய அனைத்தையும் ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று ஆணித்தமாக ஆதாயத்தோட இந்த மாதிரி உங்க வாழ்க்கை அமைத்து கொண்டால் உங்களுக்கு இப்பொழுது அல்லாஹ் நண்பனாக ஆக முடிவு செய்துவிட்டான். இனி உங்களுக்கு அல்லாஹ் ஜிக்ரோட தான் பேசுவான். இதன் மூலமாக ஒரு விஷயம் தெளிவாக போகின்றது. இதன் மூலமாக தான், இப்படி நடப்பதன் மூலமாகத்தான், இப்படி நடந்தால் நீங்கள் வணங்குகின்றீர்கள் என்று அர்த்தம். 24:61 இதன் பிரகாரம் நீங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டால், அல்லாஹ் சொன்ன கட்டளையின் பிரகாரம் வாழ்க்கை அமைத்து கொண்டால், 4:140 பிரகாரம் உங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டால், இது வணக்கத்திற்கு உள்ள உதாரணம் ஆகும். வணக்கம் என்றால் என்னன்னு கேட்டீங்க, சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். வணக்கத்துக்கு அர்த்தம் கிடையாது. செயல செஞ்சு காட்டணும், ஒவ்வொரு விஷயத்தையும் செயல செஞ்சு காட்டணும். இப்படியாக இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஆயத்தையும் ஒழுங்கா தூக்கி பிடித்து நிலைநிறுத்தி என்ன சொல்லுகிறான் என்ற விஷயத்தை புரிந்து அதன்படி உங்கள் வாழ்க்கை வைத்துக் கொண்டால் நீங்கள் வணக்கத்தில் இருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். எழுதி கொள்ளுங்கள். ஆனால் இதான் ஒரு அர்த்தம் தான். இது அடுத்த அர்த்தம், இதோட மேலான அர்த்தம் இருக்கின்றது வணக்கம் என்ற வார்த்தை. உங்களுக்கு ஆசைப்படுகின்றீர்கள்,
முன்னேறும். நீங்க இதை வைத்துக்கொண்டு அடுத்த வணக்கம் என்னவா இருக்குன்னு யோசிக்கணும். இதன் மூலமாக தான் உங்களை அல்லாஹ் நம்புகிறான். இதன் மூலம் தான் அல்லாஹ்வுக்கு எப்படி பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு மலக்குகளை அனுப்பி அல்லாஹ்வுக்கு நீ அஞ்சிக் கொள்ளுங்கள் விஷயத்தை அனுப்புகின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. வணக்கத்தை இப்போ சொன்ன உதாரணம் சொன்ன வணக்கத்திற்கு இதே போல் ஒவ்வொரு ஆயத்திலையும் வணக்கம் நிறைஞ்சிருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களை அவன் நம்பி இப்பொழுது உங்களுக்கு மலக்களை கொண்டு ஒரு விஷயத்தை அறிவிக்கின்றான். தம்பிமார்களே, புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது எப்படி அறிவிக்கிறது தெரியுமா? அது குர்ஆன்ல காட்டிடுறேன். 16 16 2 ஒழுங்கா எழுதிக்கிட்டு கேட்டுக்கிட்டே வாங்க. ஒழுங்கா எழுதிக்கிட்டு கேட்டே வாங்க. எந்த கேள்வி உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு நீங்க பதில நாமே கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கேட்டுக்கிட்டே வாங்க. அதான் சொல்லி ஒரு அர்த்தம் தான் சொல்லியிருக்கேன். நிறைய அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டேன். புது அர்த்தம் வந்துட்டு இருக்கோம். இப்போ 16:2 ஒழுங்கா படியுங்கள். ஒழுங்கா படிச்சுட்டு வாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு வணக்கத்தை ஒழுங்கா செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் மலக்களை அனுப்பி என்ன சொல்கிறான் என்பதை கேளுங்கள். படிங்க. 16:2 படிங்க. அவன் மலக்குகளிடம் வஹியை கொடுத்து தன்னை வணங்குபவர்களிடம் தான் நாடியவர் மீது நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் என்னை தவிர யாரும் இல்லை, ஆகையால் நீங்கள் எனக்கே அஞ்சுங்கள் என மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற கட்டளையுடன் மலக்குகளை இறக்கி வைக்கின்றான். இப்பதான் உங்களுக்கு முதல் அறிமுகம், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். மலக்கை பத்தி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்போ வணக்கத்தை ஒழுங்கா நிறைவேற்றினால் தன்னை வணங்குபவர்களில் தான் நாடியவர்களை ஒழுங்காக வணங்கி கொண்டிருப்பவர்களை, இப்போ ஒழுங்காக வணங்கி கொண்டிருப்பவர் என்ன என்றால் அவர்கள் உங்களை சாப்பிட விருந்துக்கு அழைத்தார்கள், நீங்க போனீர்கள். யார் போகவில்லையோ அவர்கள் ஒழுங்காக வணக்கத்தை இருக்கிறார்கள். புரிஞ்ச? வணக்கத்தை வணங்குபவர்களில் தான் நாடியவர்கள். இப்ப அல்ல யாரை நாடுறான்? வணக்கத்தை கூப்பிடுற ஆளு குரான் ஓதாத ஆளு, சாப்பிட கூப்பிடுற ஆளு ஓதாத ஆளு. நீங்க உங்களுக்கு தெரியும், அவங்களை பற்றி நல்லா தெரியும். நீங்க முடியாது போயிட்டு உட்காந்துருங்க. சாப்பிடலாம், இந்த விஷயம் போக முடியாது, கலந்து கொள்ள முடியாது, உட்காந்துடுறீங்க. இப்போ வணக்கம் போனவங்கள்ல அல்லாஹ் இப்போ மலக்கு அனுப்ப மாட்டான். யார் போகாம வீட்டில் இருந்தாங்களோ இவங்களுக்கு தன் நாடுகளே மலக்குகள் வருகின்றார்கள். அவர்களுடைய வீட்டிற்கு வந்து அல்லாஹ்வுக்கே அஞ்சி கொள்ளுங்க. இப்ப நான் சொன்னேன்ல, பயந்து கொண்டால் போதும். நீங்க எப்போ பயம் உண்டாகும்? நீ வணக்கத்தில் ஒழுங்காக செய்தால்தான் அல்லாஹ் பற்றி பயம் உண்டாகும், இல்லாவிட்ட பயம் உண்டாகும். அல்லாஹ்வுக்கு எப்படி அஞ்சிக் கொள்வது என்றால் இந்த 24:61 பிரகாரம் வாழ்க்கை எந்த குறையெல்லாம் அழகான முறையில கொண்டு போகின்றானோ அதே போல் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளக்கூடிய விதத்தில் அஞ்சுவீர்கள். எப்படி அஞ்ச வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு மலக்கள் மூலமாக கட்டளை இட்டு அனுப்பி வைக்கின்றான். நீங்களே பயந்துவிட முடியாது. அதை புரிந்துக்கொள்ள நீங்களே பயந்துவிட முடியாது. அல்லாஹ் பயந்துக்கிட்டே சொல்ல முடியாது. எப்படி பயப்படணும் என்ற விஷயத்தை அல்லாஹ் அவங்க அறிவித்து காட்டுகின்றான். சாதாரண விஷயம் கிடையாது. சொல்ற பெரிய விஷயம். சொல்ற பூவா எழுதிக்கிற விஷயத்தை எழுதுங்க, வேகமாக ஷார்ட் எழுதிக்கிறங்க. என்ன சொல்றேன் எழுதிக்கிறங்க. தன்னால உட்கார்ந்து ஒழுங்கா எழுதி சிந்திச்சு பாருங்க. இப்போ எதுக்காக அல்லாஹ் அஞ்சுவதற்கு எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை மலக்கிட்ட சொல்லி, மலக்கள் உங்களை வீட்டுக்கு வருகிறாருப்பா, அது வேணாம் சொல்லுவேனே, இல்லை விட்டுட்டேன், விருந்துக்கு போக போறியா, அல்லது குரானை கேலி செய்ய கூட்டத்தை உட்கார போறியா, நீனே முடிவு செய்து கொள் என்று அல்லாஹ் உங்களை ஒப்படைச்சு விட்டான். நல்ல விஷயம் சொல்லிட்டேன், இது உண்மை, யாரை தடுக்க முடியாது, யாரால் மாற்ற முடியாது. செய்யறதுன்னா செய், விருப்பம் இருந்தால் எடுத்துக்கொள், விருப்பம் இல்லையா விட்டு விட்டு போய்கொண்டே இருக்கலாம் என்று குர்ஆன் தெளிவா அல்லாஹ் எல்லாருக்கும் சொல்லிவிட்டான். இப்பொழுது
எப்படி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு பார்த்தே வாங்க. 3வது சூராவில் 102 103 என்று தெரியவில்லை. 3வது சூராவில் 103 முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் வார்த்தை வரும். அதை படிப்போம். படிக்க. நான் சொல்ற ஆயத்தையும் அது சொல்லப்படுகின்ற நான் விஷயத்தை ஒழுங்கா ஷார்ட் எழுதிக்கிறேங்க. 102 3வது சாப்டர் அதில் 102 எடுத்துக்கிறங்க. இப்போ படிங்க. அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ எதுக்காக தெரியாதுன்னு சொல்ற காரணம் இருக்குது. படிங்கம்மா 102. நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். மேலும் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரிக்காதீர்கள். போதுமா? என்ன முறைப்பா? அஞ்சுவதற்கு ஒரு முறை இருக்கின்றது. அஞ்சு கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். அப்படி நடந்தால் நீங்க முஸ்லீமாக ஆகிவிடலாம். நீ முஸ்லீமாகவே மரணம் அடையலாம். முஸ்லீமாக யார் மரணம் அடைஞ்சா சொர்க்கவாசம், சொர்க்கம் தான் அவங்களுக்கு. இப்போ அந்த முறை இருக்குதுல்ல, எழுதிருங்க. 3:102 சொல்லியபடியே அஞ்சு கொள்ள வேண்டிய முறை, அந்த முறை அட்டல் பண்ணி போட்டு இதை அல்லாஹ் சொல்லி தருவான். 16:2 பிரகாரம் எழுதிருங்க. அஞ்சு கொள்ள வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள் என்று 3:102 அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பயந்து கொள்ளக்கூடிய முறை, எப்படி அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை மலக்குகளிடம் சொல்லி, நான் வணங்குவவர்கள் தன் நாடிவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்கள் என்று அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குகள் யாருக்கு சொல்லித் தருகின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ்வை எப்படி அஞ்சிக் கொள்வது. எல்லாருக்கும் அவங்க உன்னத்தை சொல்ல முடியாது. இந்த மாதிரி பயந்துக்கிறவங்க சொல்ல முடியாது. புரிஞ்சதோ? இதுதான் ஞானம் இருந்த விஷயம்பா. இதுதான் ஞானம் நிறைந்த விஷயம். என்னைக்கு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை செய்கின்றானோ அது ஞானம். அந்த ஞானத்தை நீங்க மற்றவங்க சொல்லி காட்ட முடியாது. இதான்ப்பா பயன்டா, இதான்ப்பா இந்த மாதிரி தான், இதான் முறைண்டா, இதான் முறை சொல்லவே முடியாது. பார்த்தீங்களா தம்பி? இந்த குர்ஆன் வேத புத்தகம் எப்படின்னு பார்த்தீங்களா? உங்களுடன் நல்லா பேசுகிறான்ப்பா. இந்த மலக்கு அனுப்பி வச்ச போய் அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. இப்போ மலக்கு நண்பன் ஆகிட்டாங்க. இப்போ உங்களுக்கு அல்லாஹ் நண்பன் ஆகிட்டான். இப்போ அடுத்த மலக்கெல்லாம் நண்பன் ஆகிட்டான். தூதர் கொடுத்த புத்தகத்தை ஓதிட்டு இருக்கிறீங்க. தூதர் நண்பர் தான் உங்களுக்கு. இன்னும் ஜிப்ரீல் மீகாயில் நீங்கள் நண்பனாக்கணும். இன்னும் கஷ்டம் கிடையாது. அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. அல்லாவே நண்பனான பிறகு இன்னும் ஜிப்ரீல் மீகாயில் அடுத்த செகண்ட் நண்பன் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணணும். வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தை விட்டு அல்லாவின் பக்கம் வருவீர்களா? தூதர் அல்லாவின் பக்கத்தில் அழைக்கின்றார். அல்லாவின் பக்கம் தூதர் அழைக்கின்றார். அவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள், அவருக்கு பதில் அளியுங்கள். அல்லாஹ் ரசூல் அவர்கள் அல்லாவின் பக்கம் அழைக்கின்றார். அந்த தூதர் அழைப்புக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, செவி சாயுங்கள், அந்த அழைப்புக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாவின் பக்கம் வாங்கல் தான் ரசூல் சொல்கிறார். ஏன் பக்கம் வாங்க சொல்ல அது வந்த வேலை அல்லாஹ் பக்கம் போயிருங்க இப்போ எல்லாரும் சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இப்போ நீ செய்ய போறியா இல்லையான்னா உன் வேலை பாயிடுச்சு. இப்போ எந்த காலத்தில் நீங்க மலக்குகளை இறக்கி அஞ்சு கத்துக்க போறீங்க? உன்னை வீட்டுக்கு விருந்து சாப்பிட ஸ்டாப் பண்ணல. நீங்க என்னென்னவோ இப்போ என்னென்ன செய்யக்கூடாத செயலெல்லாம் செஞ்சீங்களப்பா. நீங்க ஆம்பளையும் பொங்கல் செஞ்சீங்களப்பா. அல்லாஹ் சொல்லாத செஞ்சுக்கிட்டு நீ எந்த காலத்தை வணக்கத்தை செய்ய போறீங்க? அல்லாஹ் வைக்க போறீங்க? ஒரு காலம் முடியாது, போயிடுச்சுக்கா. நீங்க உங்களே கெடுத்துக்கிட்டீங்க. இன்றைக்கு தான் உங்க அர்த்தமே தெரியுது சொல்றவங்களுக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்போ நீங்க 2 ஆயத்து கேட்ட 2வது முக்கியமான ஆயத்து 15, 20
and 8:25. முக்கியமான விஷயம். இதில் தான் இப்பொழுதுதான் உங்களுக்கு இப்போ இது ஒழுங்காக நடந்து கொண்டால், வணக்கத்தை ஒழுங்காக செய்து கொண்டால் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்வீர்கள். அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொண்டால் உங்களுடன் பேச ஆரம்பிப்பான். அவன் ஜிக்ரில் பேச ஆரம்பிப்பான். உங்களுக்கு இப்பொழுதுதான் அல்லாஹ் சலாத்தை கற்றுத் தருவான். வணங்குங்கள், சலாத்தை நிலைநிறுத்துங்கள். அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். வணக்கம் ஒரு தனி விஷயம், செயல்பாடு. சலாத் தனி விஷயம், தனி செயல்பாடு. சலாத்தை ஒரு காலம் வெளியே காட்ட முடியாது, சொல்ல முடியாது. அது சலாத்து முக்கியமான மகத்தான விசேஷம். இதை 24-61 நீங்கள் செய்து காட்டலாம். வணங்குங்கள் 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 சொல்கிறான்னு செய்து காட்டியே இருக்கணும். கடற்கன்னு செய்யணும். ஓப்பன் தைரியமாக செய்ய. அல்லாஹ் கூட தான் பயப்பண்ணி எவ்வளவு அல்லாஹ் சொன்ன வார்த்தையின் பிறகு நடக்கணும். இதை மீறி செய்யக்கூடாது என்று எவன் ஒருவன் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டானோ அவன் வணக்கத்தில் இருக்கின்றான். செய்வீங்களா? செய்வீங்க? நீங்க செய்ய மாட்டீங்க, முடியாதுங்களா? ஏன்னா பழசுல ஊறி போயாச்சு. அது வெளியே கஷ்டமாயிடும். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு சலாத் எப்படி அடைகிறது, யார் உங்களுக்கு சொல்லித் தருவார்கள்? அந்த சலாத்தை எவன் கற்றுக்கொண்டானோ அவன் மட்டும்தான் சலாத்தில் நிலைநிறுத்துவான். சலாத்தை நிலைநிறுத்தணும். 24 மேல் அதே நிற்கணும். எப்படி நீங்கள் வணக்கத்தை 24 நிற்கணுமோ செயல்படுத்துறீங்களோ ஒவ்வொரு விஷயத்துக்கும், அதே நீங்கள் சலாத்தை நிலைநிறுத்த விஷயம். அது விஷயம் வந்து வெளியே சொல்ல முடியாது, பேச முடியாது, எழுதி காட்ட முடியாது, யாருக்கு உபதேசம் செய்ய முடியாது. உங்களுக்கு மட்டும்தான். யாருக்கு அல்லாஹ் கற்றுத் தருகிறானோ அவனுக்கு மட்டும்தான் சலாத். இப்போ முடிச்சிடுறேன், சலாத்தை சிம்பிளா முடிச்சிடுறேன். உங்களுக்கு நீங்க முன்னேறதான் பாக்கணும். இப்போ அல்லாஹ் எப்படி அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று 5:102 சொல்லிய பிரகாரம் 16:2 சொல்லி காட்டுகின்றான். அஞ்சிக் கொள்ளுங்கள். அஞ்சிக் கொள்ளுகின்ற விஷயம் எப்படிப்பட்டது என்பதை கற்றுத் தருகின்றான். இந்த மாதிரி நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள் என்ற விஷயம் இப்ப தெளிவாகிவிட்டது. இப்ப அந்த மனிதர்கள் தான் அல்லாஹ் பேச போறோம். அந்த மனிதரை தான் இப்போ அல்லாஹ் பேச போகின்றான். அந்த மனிதனிடம் அல்லாஹ் பேச போகின்றான். இப்பொழுதுதான் நீங்கள் வணக்கத்தை, சலாத்தை கற்றுக்கொள்ள போகின்றீர்கள். சலாத் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது, அர்த்தம் தேவையில்லை. இந்த விஷயம்தான் முக்கியம். சலாத் ஒரு விஷயத்துக்கு அல்லாஹ் சலாத் பேர் வச்சுட்டான். அந்த விஷயத்தை என்னன்னு தான் சொல்ல போறோம். அந்த விஷயத்தை நீ வந்து ஸ்டெடியா இருக்குன்னு நிலைநிறுத்த. அந்த விஷயம் நிலைநிறுத்த. அக்கீமி சலாத், சலாத்தை நிலைநிறுத்த வேண்டும். இப்போ இந்த மனிதர்களுடன் அல்லாஹ் இப்பொழுது பேச ஆரம்பிப்பான். எப்படி பேசுவான் என்றால் ஜிக்ர் மூலமா தான் பேசுவான். என்ன, ஜிக்ர் மூலமா தான் உனக்கு சலாத்தை கற்றுத்தர முடியும். இந்த அரபி மொழியில் முடியாது, புரியாது, சொல்லவும் முடியாது. ஒரு விஷயம் குர்ஆன் புத்தகம் நான் சொல்லப்பட்ட உபதேசங்கள் ஒரு மக்களுக்கு தெரியணும். அது எந்த பாஷையில மக்கள் இருக்கிறாங்களோ அந்த பாஷை தெரிஞ்ச மக்கள் மொழியிடம் நான் ஏற்பாடு பண்ணி இந்த அரபி மொழியில் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கின்றேன், படித்துக் கொள்ளட்டும். அதிலே சொல்லியிருக்கிற நீங்க கூடிய சீக்கிரத்தை ஜிக்ராக மாற்றிவிட வேண்டும். இந்த குர்ஆனை ஜிக்ராக மாற்றிவிட்ட பின்னர் நீ ஓத முடியாது, ஜிக்ர் தான் செய்ய முடியும். குர்ஆனை ஓத முடியும். ஜிக்கரை ஜிக்கர் தான் செய்ய முடியும். ஜிக்கரை ஓத எழுதிக்கிறங்க, ஜிக்கரை ஓத முடியாது. எழுதிங்க 54-17 சரி படிங்க. நிறைய தான் படிக்க வேண்டியது. 54-17 வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர் ஃபஹல் மின் முத்தகிர். நாம் நிச்சயமா நாம் இந்த குர்ஆனை எளிதாக ஆக்கியுள்ளோம். எளிதாக ஆயிடுச்சு. யாருக்கு? அல்லாஹ்வை அஞ்சி கொள்றானே அவனுக்கு குர்ஆன் எளிதாக ஆகிவிட்டது.
எப்போ எளிதாகும்? இப்போ அல்லாஹ் அஞ்சு கொள்றான்ல, அவன் படிச்சான்டா எளிதாக தெரியும். இப்போ அவனுக்கு ஈஸியாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்ட இத்தனை வருஷம் அவன் கஷ்டப்பட்டவன். எது கஷ்டப்பட்டீங்க? அல்லாஹ் அஞ்சு கொள்வதற்கு, வணக்கத்தை ஒழுங்காக செய்வது கஷ்டப்பட்டீங்க. இந்த ரெண்டையும் செய்து முடிச்ச போதுங்க. இப்போ போய் பார்க்க ஈஸியாக இருக்கு. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டா, இனி அந்த அரபி பாஷை போய்விட்டது, குரானும் போய்விட்டது. இந்த குரான் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது, அது புரிஞ்சுக்கிடுங்க. நான் சொல்லலை, இப்போ சொல்ல அவசியம் இல்லை, அப்போ பார்த்துக்கிறோம். இந்த குரான் வார்த்தைக்கும் அர்த்தம் தெரியாது. அதை நீங்கள் அரபி மொழியில் இருக்குது ஓதிக்கிறீங்க. இப்போ ரெண்டும் போயிடுச்சு. எதில் போயிடுச்சு? 54:17. நிச்சயமாக இந்த குரானை நாம் எளிதாக்கியிருக்கின்றோம். மலக்களிடம் அஞ்சு கொள்ள வேண்டிய முறையை அஞ்சு கொண்ட பிறகு குரான் அவர்கள் எளிதாகிவிட்டது. எதற்கு? ஜிக்ர் செய்வதற்காக. திருப்பி ஓதுவதற்கு தப்பா எழுதாதீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. குரான் எழுதிக்கிறீங்க, குரான் ஓதுவதற்கு. அது ஜிக்கராக மாற்ற பின்னர் குரான் போயிடுச்சு, இனி ஜிக்ர் செய்வதற்கு ஒன்று ஓத முடியாது. புது விஷயம் சொல்றேன், குழம்பிடாதீங்க. குரான் உங்க அரபி மொழி இருக்க வரையும் ஓதலாம். அரபி மொழி போயிடுச்சு, அதுக்கு மேலே ஜிக்கர் பிடிச்சிருச்சு, இடத்த பிடிச்சிருச்சு. இப்போ நீங்கள் ஜிக்கர் தான் செய்யணும். ஜிக்கர்னா என்னன்னு தெரியாது, ஜிக்கர்னா என்னன்னு தெரியாது. புரிஞ்சதோ? உங்களுக்கு கிளீனாக சொல்கிறோம், எந்த கஷ்டமும் இல்லை. அப்படியே மனப்பாடம் நான் சொல்லும்போது மனப்பாயிடலாம். குரானை ஓத வேண்டும், ஜிக்கரை செய்ய வேண்டும். ஜிக்கர் விஷயத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் நீங்கள் 36:2 பார்த்துருப்பீங்க, வல் குர்ஆனில் ஹக்கீம், குரான் முழுவதும் ஞானம். 38:1 பார்த்துருப்பீங்க, குரான் முழுவதும் ஜிக்ர். 38:1 வல் குர்ஆன் ஜிக்ர், குரான் முழுமையும் ஜிக்ர். இதுல 36 யாசின் சூரால குரான் முழுமையும் ஞானம், இங்க குரான் முழுவதும் ஜிக்ர், திருப்பி ஜிக்ர் முழுவதும் ஞானம். இப்படி சொல்லி வருகிறான் அல்லாஹ். இனி நீங்க அல்லாஹ்வை ஜிக்ர் செய்ய வேண்டும், குரானை ஜிக்ர் செய்ய வேண்டும், எல்லா விஷயத்தையும் ஜிக்ர் தான் செய்ய வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு பேசுவது ஜிக்ர் தான், நீங்க அல்லாஹ்வுடன் பேசுவது ஜிக்ர் தான் பேசவே தவிர உங்க அரபி பாஷையிலையோ தமிழ்லையோ இங்கிலீஷ்ல பேச முடியாது. ஏனென்றால் ஞானத்துக்கு உருவம் கிடையாது, எழுத்து கிடையாது, பேச்சு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஞான விஷயத்திற்கும் ஜிக்ர் விஷயத்திற்கும் எழுத்தும் பேச்சும் எதுவும் கிடையாது, அது மொழியும் கிடையாது, எந்த மொழியும் கிடையாது. நீ ஞானத்தை விளக்குவதற்கு மொழி கிடையாது, பேச முடியாது. ஞானத்தை ஜிக்கரை எழுதி காட்ட முடியாது, பேசி காட்ட முடியாது. அவ்வளவு இருதயத்தால் உணரக்கூடிய விஷயம். இப்பொழுது அல்லாஹ் உங்களுடன் ஜிக்ர் பேச போகின்றான். எதற்கு? சலாத்தை கற்றுத்தர இப்பொழுது அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். நான் சொல்றவனை கேட்டுங்க, திருப்பி சலாத்தை சொல்லுங்க, அது சொல்லுன்னு கேட்காதீங்கம்மா, எல்லாம் சொல்லிட்டேன். நீங்க தான் கண்டுபிடிக்கும் போது 5 வழியை பாருங்க. அதுக்கு முந்தைய வணக்கத்துக்கு வழியை பாருங்க முதல்ல. அதுக்கப்புறம் 3ஆவது ஸ்டேஜ் தான் நீங்க பேச சலாத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இப்போ 8வது சூராவில் 2வது ஆயத், 8வது சூராவில் 2வது ஆயத். ஏற்கனவே 8வது சூறாவில் 2வது பேசியிருக்கிறாங்க. அது பேசின கேட்கறதுக்கே உங்களுக்கு முடிச்சவங்க இருக்கிறீங்க. நான் என்ன பண்றது? எல்லாம் இப்போ என்ன பேச போறோம்னா அது அன்னைக்கே பேசியாச்சு. நீ 8வது எபிசோடில் 8வது சாப்டரில் நான் பேசுனேன் கேட்டுக்கலாம், யூடியூப் கேட்டுக்கலாம், அதையும் கேட்க மாட்டீங்க. நடுநாள சலாத சொல்லுங்க, சலாத சொல்லுங்க கேட்டுக்கிறீங்க. இப்போ ஒன்ஸ் ஃபைனலாக சொல்லிடுறேன், கேட்டுக்கிறீங்க, இனி கேட்காதீங்க. சரியா? 8:2 எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ படிங்க. நிச்சயமாக மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால் அவர்களுடைய இருதயம் பயந்து நடுங்கிவிடும். எடுத்துக்கங்கம்மா. இந்த ஃபர்ஸ்ட் லைன் என்ன போட்டுருக்கு தெரியல, புரிஞ்சிருப்பீங்க, படிச்சதை புரிஞ்சிருப்பீங்க. இன்னமல் மூமினூன அல்லஸீன இஸா ஸிக்ரல்லாஹ், இஸா ஸிக்ர் அல்லாஹ். நல்ல வார்த்தையை கவனிக்கணும்.
அரபி தெரியும், அர்த்தம் தெரிஞ்சும் இருக்கிறீங்க, நீங்கள் படிச்சுக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற அர்த்தம் கிடையாது, அந்த அர்த்தத்தை குப்பிலத்துக்கு போடணுன்னு நீங்கள் ஓதி இது உண்மையாக அர்த்தம் வெளியே எடுக்கணும். எப்படி உங்களுக்கு இந்த ஆயத்தெல்லாம் உண்மையாக அதுக்கு வெளியெடுத்து காட்டணும்னா அந்த மாதிரி எடுக்கணும். நீங்கள் டிக்ஷனரி போட்டுருக்கீங்க, ஜிக்கிரல்லா என்று அல்லா பேசுனா அல்லா சொன்னால் இது எழுதியிருப்பாங்க, நீங்கள் வச்சுக்கிறீங்க. இப்போ இப்போ தற்போது வச்சுக்கிறீங்க. இப்போ நான் சொல்கிறத கேட்டுக்கிறேங்க. இன்னமல் மூமினு நல்ல சீன, உண்மையான நிச்சயமாக உண்மையான மூமின்கள் யார் என்றால் நல்லா புரியுங்க. மூமின் எப்படிப்பட்டவன் என்றால் இப்போ அல்லா விளக்குறான். ஒரு மூமின் எப்படிப்பட்டவன் இருப்பான் தெரியுமா? நான் சொல்ல கேளுங்க. இஸா ஸிக்ரல்லாஹ, அல்லாஹ்வின் ஸிக்ரினால் எழுதுங்க. இஸா ஸிக்ரல்லாஹ்னா அல்லாஹ்வின் ஸிக்ரினால், அல்லாஹ் உங்களுடன் ஸிக்ரில் பேசுவதினால். இந்த மாதிரி நீங்க இதுக்கு அர்த்தம் எடுத்து எழுதுகிறீங்க. இஸா ஸிக்ரல்லாஹ், உண்மையான மூமின் எப்படி இருப்பான்னு ஆரம்பிக்கிறான். எப்படி இருப்பார் என்றால் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஜிக்ர், அல்லாஹ் அவனுடன் ஜிக்ரில் பேசும் பொழுது என்று அர்த்தம். எழுதிருங்கப்பா, சும்மா உட்காந்துருக்காங்க. எப்படி சொல்ற எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க சிந்திச்சு உங்களுக்கு வர்ற விளக்கத்தை எழுதிக்கிறேன், வேணாம் சொல்ல. நீங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ல எப்படி குரான் ஓதுறது, எப்படி அர்த்தத்தை எடுக்கிறது என்ற விஷயத்தை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இஸா ஸிக்ரல்லாஹ, இஸா ஜிக்கிர் அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால் என்னாகும்? வஜிலத் குலூபஹ், இன்னமல் மூமினூன அல்லதீன இஸா ஸிக்ரல்லாஹ வஜிலத் குலூபஹ், அவன் இருதயம் பயந்து நடுங்கி விடும். ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் பேசுறான் பயந்தால். அந்த மூமின் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய அந்த தக்வாவுடைய மனிதன் ஃபர்ஸ்ட் டைம் அல்லாஹ் அவனை பேசும் பொழுது ஜிக்ர் இறங்குகிறது, புது விஷயம் இறங்குகிறது. அவனுக்கு இறங்கின என்ன இது புதுசாக இருக்குது, விஷயம் வேற மாதிரி இருக்குது, பாஷை எதுவுமே இல்லையே, ஏதோ ஒரு புதிய இடித்தாக்கமான விஷயம் இறங்குது, வேற விஷயம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இறங்க ரிசீவ் பண்றான்ல. நடுங்கியுடைய இருதயம், இதை பார்க்காத கேட்காத இந்த விஷயத்தை கேள்விப்படாத இருதயம் முதலில் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கிறது, நடுங்கி விடுகின்றது. இதுதான் உண்மையான மூமியினுடைய செயல்பாடு. நடுங்கி விடுகின்றது. உடனே விஷயம் இறங்கிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, பதிவாயிடுச்சு, இருதயத்தில் ஹார்ட்ல பதிவாயிடுச்சு. விஷயம் என்ன விஷயம்? அல்லாஹ் புதிய விஷயத்தை இருக்கின்றான். இந்த விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், சீல் பண்ண விஷயத்தை ஒரு மனசு வச்சுக்க. அக்கீமி சலாத், இதை நிலைநிறுத்து, நான் சொல்ற விஷயத்தை நிறுத்திட்டே வா என்று அல்லாஹ் பேச ஆரம்பிக்கின்றான். இப்பொழுது அவன் பேச ஆரம்பிக்கின்றான். உண்மையான மோமின்கள் எத்தகையோர் என்றால் அல்லாஹ்வுடைய ஜிக்ரினால், அல்லாஹ்வுடன் பேசும் பேச்சினால் அவர் இருதயம் பயந்து நடுங்கி விடுகின்றது. அடுத்த வார்த்தை, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். இப்போ ஒவ்வொரு ஆயத்தா படிக்க இறங்குது, ஒவ்வொரு ஆயத்தா ஓதி காட்டி அவன் அதில் ஜிக்ர் ஃபார்மேஷன், ஜிக்ர் ஃபார்மேட். இன்னும் ஒவ்வொரு ஆயத்தா படிக்கிறாங்க, இறங்குது, இறந்து அரசக ஜிக்கரை மாறுறது. இன்னும் ஜிக்கரை மாற 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 ஒவ்வொரு ஆயுத ஜிக்கரை மாற ஈமான் நம்பிக்கை இன்னும் அதிகப்படுகிறது, உறுதிப்படுகிறது. அவருக்கு மேலும் குர்ஆன் வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டால் அது ஜிக்கராகி இன்னும் ஈமான் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் ஈமான் அதிகரிக்கும். இப்பொழுது டோட்டலா குர்ஆன் என்னவென்று அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தே ஜிக்ர் மூலம் கற்றுக் கொடுத்து வருகின்றான். மனிதனுக்கு ஒவ்வொரு விஷயமா கத்துக்கிட்டே வர்றான். ஒவ்வொரு அடுத்த ஆயத்து, இன்னும் அவர்கள் தன் இறைவனையே சார்ந்து இருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் டோட்டல் இறைவனையே சார்ந்து இருப்பார்கள். பிரிக்கவே முடியாது. நீங்களும் உங்களுடைய இறைவனும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பீர்கள். உலக வாழ்க்கை, உலக செயல்கள் அனைத்தையும் நீங்கள் விட்டு விட்டீர்கள். டோட்டலா முழுமை அல்லாஹ் பக்கம் போய்விட்டீர்கள். இவர்கள் மட்டும்தான் என்ன விஷயம்? சலாத்தை நிலைநிறுத்த
நிலைநிறுத்த முடியும். இப்பதான் அந்த பையனுக்கு, அந்த மனிதனுக்கு 8:2 பிரகாரம் 8:2 பிரகாரம் அல்லாஹ் முழுமையா சலாத்தை கற்றுக் கொடுத்து விட்டான். சலாத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டான். அவனை தவிர அவன் யாருக்கும் சொல்லி காட்ட முடியாது. சொல்றதுக்கு பாஷை கிடையாது, எழுத்து கிடையாது, பேச முடியாது. எல்லாம் இருதயத்தாலேயே செய்யக்கூடிய. இப்பதான் நீ கேட்டீங்களே சலாத்தன கேட்டீங்களே, அடுத்த 8:3 படிங்க. 8:3 படிங்க. பிடிச்சிருங்கம்மா, ஆம்பளைங்க ஆண்களும் பெண்களும் எல்லோரும் பிடித்துக் கொள்ளுங்கப்பா. முக்கியமான விஷயம், ரொம்ப தெளிவா ஈஸியா அல்லாஹ் சொல்லி கொடுத்ததை அப்படின்னு அவங்க சொல்றேன். போய் கஷ்டப்பட்டு மனுஷன் என்னப்பா சலாசை கட்டி அலையாதையா, அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான்? 8:3 தான் விஷயம் ஆரம்பிக்குது. என்ன? 8:2 பிரகாரம் அவன் பயந்து ஈமா அதிகரித்து அல்லாஹ் ஒன்றிணைந்து விட்டான். ஒன்று இணைந்த பின்னர் தான் நீங்க சலாத்தை நிலைநிறுத்த முடியும். அதுவரை முடியாது. படிக்கமா 8:3. அவர்கள் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். கொஞ்சம் எடுத்துக்கமா. அவர்கள் யாருமா? 8:2 சொல்லப்பட்ட அந்த மனிதர். புரிஞ்சுக்கிறீங்க? அவர்கள் போட்டு 8:2 பிரகாரம் 8:2 பிரகாரம் வந்த மனிதர்கள். புரிஞ்சுக்கிறீங்க? அவர்கள், இவர்கள் தான் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். புரிஞ்சுச்சா? சலாத்தை எப்போ கற்றுக்கணும்னு யாரு கற்று தருவாங்க, எப்போ நிறுத்தி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜாக்கிரதை இருந்துக்கிறங்க. இந்த மாதிரி தேவையில்லாம இது என்ன கேட்டிருக்காதுங்க. நான் சொல்லாத காரணம், நீங்கள் ஏதோ ஓதி நீங்கள் கண்டுபிடி பேசிங்கன்னா சொல்லவே இல்லை, தெரியாத சொல்லிகிட்டே வரும். எல்லாத்துக்கும் அந்த குரான்ல இருக்குது. அவ்வளோ எதெல்லாம் தெரியாத சொல்லிட்டு இருந்தோம், அனைத்துக்கும் குரான்ல இருக்குது. இப்போ சலாத்துக்கு அர்த்தமும் சலா செய்ய வேண்டிய மாதிரி அந்த மனிதன் தெரிஞ்சு போச்சா இல்லையா? இப்போ புரிஞ்சுட்டு தெரியாத சொன்னேன். இப்போ அந்த மனிதன் தெரிஞ்சா இல்லையா? யாருக்கு அஞ்சுகின்றானோ அவனுக்கு அல்லாஹ் ஜிக்கரா பேசுறான். ஜிக்கர் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு சலா தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்போ அர்த்தம் தெரியாத சொல்லிட்டு இருந்தானே, இப்போ அந்த அர்த்தம் தெரிஞ்சு அவர் சலா தெரியாத போவாரு. நான் இன்னும் நிறைய சொல்லலாம் இதை பற்றி, வேண்டாம். நீங்க தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஆயத்தும் தெரியாது அர்த்தம் கிடையாது சொல்லிட்டே வர எத்தனை வருஷமா நான் உண்மைதான் தெரியாதா அவங்களுக்கு, தெரியாதா அவங்களுக்கு, உண்மையே தெரியாதுதான். இன்னும் குறை ஓதை தெரியலையே. அதுதான் சொல்ல தூய்மைன்னு உன்னைக்கு அந்த அதுக்கு பக்கம் வரவே இல்லை. நீங்க இன்னும் எவ்வளோ பின்னால் நிற்கிறீங்க. நீங்கள் தூய்மையே ஒரு ஆகலையே தம்பி. ஆண்களும் பெண்களும் தூய்மை பக்கமே வரலையே. குறை வச்சுட்டு இருங்க, ஓதிட்டே வாங்க. எவ்வளவு வேகமாக போக வேண்டும் என்பதை முதலில் அறிந்து கொண்டிருக்கிறோம். நான் போகின்ற போக்கு சரிதானா, சரியான பாதையில் தான் போகிறோமா, கெட்ட வழியில் போகிறோமா, அதை புரிஞ்சுக்கிறோங்க. அது உதாரணம் தான் 24:61 உங்களுக்கு சொன்ன. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களை ஒரு சீரியஸாக வச்சுக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தான் முக்கியம். அவன் என்ன சொல்கிறான்னு, அவன் கட்டளை எப்படி இருக்குதோ அதன்படி நடக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வர வேண்டும். நீங்கள் முதலில் அதுக்கப்புறம் ஓத முடியும். இல்லாட்டி ஓதிட்டு சும்மா ஓதிக்கிட்டு அரபி ஓதி மட்டும் போயிட்டா எப்போ சிக்கராக இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு இன்னும் காலம் இருக்குதா? சரி இருக்கட்டும், வாங்க வாங்க. சலாத்தை கேட்டுக்கா எத்தகையோ மேலே குறிப்பிட்ட 2 படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் அல்லாஹ் அமைத்து வச்சானோ அவர்கள் தான் சலாத்தை நிலைநிறுத்துவார்கள். அப்புறம் அவர்களுக்கு நாம் அளித்ததில் இருந்து செலவும் செய்வார். நாம் அவர்களுக்கு அளித்ததில் இருந்து செலவும் செய்வார். இப்பன்னா அல்லாஹ் எதை தர்றானோ அவருக்கு மட்டும்தான் தெரியும். எதை தர்றானோ அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு அல்லாஹ் என்னைக்கு ஜிக்கிர்ல பேசுறானோ, என்னைக்கு உங்கள் இருதயம் பயந்து நடுங்கி விடுகின்றதோ அப்பொழுதுதான் சலாத் என்ன விஷயம் என்று தெரியும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அளித்தவைகளிலிருந்து செலவு செய்வார்கள். உங்களுக்கு அளித்தவையிலிருந்து செலவு செய்வார்கள் இருக்குல்ல, இதுக்கு தான் ஒரே வார்த்தை ஜகாத். எழுதிருங்க, ஜகாத் போட்டு அதுக்கு அர்த்தம் இதான். நாம் அவர்கள் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். சக்காத் என்றார். மற்ற தான தர்ம சதக்கான்றது நீங்கள் 5-10 கொடுக்குறீங்க, அதெல்லாம் உங்கள் தர்மத்தால் ஏற்றுக்கல.
நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டினும் சரி, ரெண்டையுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே இல்லை. இதுவரை என்னென்னா நீங்கள் ஜக்காத்து கொடுத்துட்டு இருந்தீங்க, தர்மம் கொடுத்துருந்தீங்களா, எல்லாம் வீணாக போச்சு. புரிஞ்சுக்க முதல்ல குர்ஆனில் ஆயத்து இருக்குது. நீங்கள் ஆசையுடன் அல்லது வெறுப்போன்னு கொடுத்து எந்த தர்மத்தையும் அல்ல ஏற்றுக்கொள்வது என்ற 9:53 9:53 படிக்கணும்னா 9:53 சொல்லிட்டோம். அதுக்காக நீங்கள் நான் தர்மம் பண்ணிட்டேன், ஜக்காத் பண்ணிட்டேன், குர்பானி கொடுத்து பத்தாவது குர்பானி வேறு. இந்த அளவில் குர்பானி கேள்விப்படும். குர்பானி வார்த்தை என்னென்னு யாருக்கும் தெரியாது. ஹஜ்ஜு வாசியில் குர்பானி பேச்சே கிடையாது. என்னென்ன அக்கிரமெலாம் பண்ணிக்கிட்டு பாருங்க. நீங்கள் அது செய்யறதெல்லாம் அக்கிரமம் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டு நான் இஸ்லாமியன் முஸ்லீம் சொல்லிக்கிறேன். இப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு தவிர மற்றபடி நீங்கள் என்ன அல்லாஹ்வுக்கு பயந்த மாதிரியே தெரியல. இன்னும் ஓதலை. நீங்கள் உங்களுக்கு ஜாலியாக போயிட்டு உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதான் அல்லாஹ் சொல்கிறான். 6:70 எடுங்கம்மா. 6 முடிச்சிடுறோமா கொஞ்சங்க. இப்போ அவர்கள் நாம் அளித்தவற்றிலிருந்து செலவும் செய்வார்கள். இவனா சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். நிறைய வந்துருக்கு. சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள், சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தையும் கொடுப்பார்கள். நிறைய ஆயத்து. இதாம்மா 8:2 பிரகாரம் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கை அமைத்து கொடுத்தால் நீங்கள் சலாத்தை செய்ய நிலைநிறுத்த முடியும், அந்த ஜக்காத்தை கொடுக்க முடியும். எத்தையோருக்கு கூலி அடுத்த 4 படிங்க. 8, 2, 3, 4 4 படிங்க. இத்தகையவர்தான் உண்மையான மூமின்கள். இவர்கள் தான் உண்மையான மூமின்கள். படிங்க. அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு. இவர்களுக்கு அவர் இறைவனத்தில் உயர்ந்த பதவிகள், பாவ மன்னிப்பு, சங்கையான அருமையான உணவு உண்டு. எப்போ பாவ மன்னிப்பு ஏற்பட்டு பார்த்துருங்க. அம்மா ஒரு 2-3 மாதத்துக்கு முந்தைய சுப்புலட்சுமி அம்மா கேட்டாங்க, பாவம் எப்போ சார் பண்ணுறது, எப்படி கேட்டாங்க. பாவ மன்னிப்பு இந்த மாதிரி விஷயம் முடிஞ்ச பிறகுதான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்கம்மா. எப்போ பாவங்கள் மன்னிக்க புரிஞ்சுக்கிறீங்க. இத்தகையவர்களுக்கு உயர் பதவிகள் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு, சங்கையான உணவும் உண்டு. இவர்கள் தான் சொர்க்கவாசிகள். இந்த உலகத்தை எந்த குறையெல்லாம் வாழ்வார்கள், இறந்து போன பின்னரும் எந்த குறையும் இல்லாமல் சொர்க்கத்தில் வாழ்வார்கள். உங்களுடைய பாவ மன்னிப்பு என்னைக்கு மன்னிக்கப்படுதோ அப்பொழுதுதான் நீங்க சொர்க்கத்தில் என்ட்ராக முடியும். புரிஞ்சுக்கணுங்க. அந்த சொர்க்கத்தை என்ட்ராகும் பொழுதுதான், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்னர் தான் இந்த சலாமுன் என்ற வார்த்தை உங்கள் மீது அல்லாஹ் இறக்கி வைப்பான். இப்பொழுதுதான் இந்த மனிதன் சலாம் என்ற வார்த்தைக்கு மகத்தான விளக்கத்தையும் அர்த்தத்தையும் அறிந்து கொள்வான். அந்த மனிதன் அந்த சலாம் அவங்க வாயில மாட்டிக்கிட்டு இன்னைக்கு செத்த சீரடியது இன்னைக்கு போட்டு நாசமாக்கி போட்டு எல்லாரும் குரானா மண்ணாங்கட்டி அப்படி போச்சு. இன்னைக்கு எல்லா வாயிலையும் ஆச்சு. இவனுக்குத்தான் அல்லாஹ் சலாமுன் கவுலன் மிர் ரப்பிர் ரஹீம். அவங்க சொர்க்கத்துக்கு என்ட்ராகும் போது, சொர்க்கத்தில் நுழையும் பொழுது, பேரன்பு மிக்க இறைவனால் உங்களுக்கு சலாம் கூறப்படும். அன்னைக்கு தான்ப்பா சலாம் என்ன அர்த்தம் தெரியும் உனக்கு. நீ சலாம் சொல்றது எந்த லாய்க்கு கிடையாது உங்களுக்கு, எந்த லாய்க்கு இல்லாம இருப்பா. ஆனா இந்த அருமையான நல்ல அழகான பாக்கியமுள்ள ஞான வார்த்தை எப்படி அசிங்கப்பத்தினே பாருங்க. நீங்க வாயை திறந்தா சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சரி சொல்லிட்டு போங்க. வேணாம் சொல்லலாமா? யாரு ஆம்பளையும் சரி பொங்கலையும் சரியா சொல்லிட்டு போங்க. ஏன்னா குரான் ஓதத்தையில் உங்களுக்கு, அது ஆர்வம் சொல்லுங்க. குரான் ஓதத்தையில் உங்களுக்கு எப்படி ஆர்வமா ஒரு விஷயத்தை என்ன சொல்ற ஆண்டவன், இது அவ்வளவு ஞானம் இருந்த விஷயமாச்சு. சலாம் ஆத்த படிச்சாச்சு, அது ஜிக்கர் என்ன, அதுக்கு ஜிக்கர் பண்ண சொல்றானே அதுவும் தெரியாது. அது ஞானம் நிறைந்த விஷயம் சொல்லிட்டானே அதுவும் தெரியாது. பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும். நம்ம பார்த்தரலான்னு எல்லா ஆம்பளையும் பொம்பளையும் நிற்கிறீங்க. சலாம் சொல்லுங்க, வேணாம் சொல்ல வந்தவங்கள வாங்கன்னு சொல்லுங்க, போவாங்க போயிட்டு வாங்க சொல்லுங்க. அந்த ஃபோன் எடுத்தா எப்படிலாம் இருக்கிறீங்க பேசுங்க. மற்றபடி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு இதை பேசாதீங்கப்பா, ஜாக்கிரதைங்க. உனக்கு ஓதத்தில் உங்களுக்கு யாரு எடுத்துருங்க, சாவசம் எடுத்துருங்க. முதல்ல நீங்கள் மனுஷனாக வெளியே பாருங்க. முதல்ல மனுஷனாக தான் தொட முடியும். மனுஷன் இன்பம் இல்லாதனால தான் இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டே இருக்கிறோம்.
இதான் வணக்கம், இதான் சலாத்து, தொழுகை தான் திருப்பி போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேச இல்லை, அது தனி குரூப் போயிட்டு இருக்குது. குரானை கேட்டு வந்தாங்க இப்போ உட்காந்துருக்கீங்களே, உங்களுக்காக நான் விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதைங்க. படிங்கம்மா. முடிச்சா? இப்போ பாவ மன்னிப்பு எப்போ முடியும் பார்த்துக்கிட்டீங்களா? இன்னைக்கு தான் பாவம் இன்னைக்கு செய்த பிறந்ததுலேருந்து இந்த விஷயத்தை முடிச்சு சலாத்தை நிலைநிறுத்தி ஜக்காத்தை கொடுத்து வருவீர்களே, ஆனால் உங்கள் பாவங்கள் அனைத்து மன்னிக்கப்பட்டுவிடும். பாவத்தோட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அது புரிஞ்சுக்கங்க. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நீ சொர்க்கத்துக்கு போக முடியும். சொல்றது பாவத்தோட வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாவங்கள்லாம் கழிஞ்சு மன்னிக்கப்பட்டாய் சொன்ன பிறகுதான் நீ சொர்க்கத்துல என்ட்ரு ஆக முடியும். ஆகவே நல்லவங்களுடைய உயிரை கைப்பற்றும் பொழுது மலக்குகள் சலாமுன் என்று கூடிதான் கைப்பற்றும். நீங்க நல்லா செஞ்சீங்க, உங்களுக்கு சொர்க்கம் நிச்சயமாகிவிட்டது, உங்களுடைய உயிரை தாருங்கள் என்று கேட்டு வாங்கி செல்வார்கள். அப்பதான் அவனுக்கு தெரியும், ஆஹா சலாம் என்ற வார்த்தை இப்பதான் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறான். மனுஷனா பிறந்தவன் முதல்ல குரான் ஓத ஆரம்பிக்கிறவன், குரான் ஓதுறவன் முதல்ல குரான் என்ன சொல்லுகிறது என்பது முதல்ல படிச்சுக்கிட்டே வருவான், ஒழுங்கா புரிஞ்சுக்கிடுவான். இதெல்லாம் ஞானம் இருந்த விஷயமாச்சு. அவ்வளவும் நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கிறோமே. அளந்து எல்லாம் அளவு சொல்றீங்க, என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்றீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்றும் தெரியாது. அப்போ தெரியாத முட்டாள்தனமாக தான் இந்த உலகம் பேசிட்டு இருக்குது. பேச்சு தேவையில்லாத பேச்சு, அவ்வளோ அர்த்தம் தெரியாத பேச்சு. சரி, இப்பொழுது உங்களுக்கு இப்போ சலாத் விஷயம் முடிச்சு தம்பி. சலாத் யார் அடைவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. சலாத்தை அடைவதற்கு முன்னர் நீங்க என்ன செய்யணும்? பயந்துக்கணும், அஞ்சிக்கணும். அஞ்சிக்கிறதுக்கு முன்னால் நீங்க வணக்கத்தை சீரச ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே வரணும். இப்படி செஞ்சுட்டு வந்தா மலக்கள் உங்களுக்கு வந்து பேசுவார்கள். அதுக்கு முன்னால் நீங்க செய்ய வேண்டிய ஈமான் கொள்ளணும். ஈமான் கொள்வதற்கு முந்தி நீங்க தூய்மை உடையவர்களாக ஆக வேண்டும். இனி சலாத்தை பத்தி கேட்காதீங்க, எல்லாம் அவங்க சொல்லிவிட்டேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த எபிசோடில் கிருபையால புது விஷயம் இன்னும் 2 கேள்வி கேட்க போகிறேன், 2 ஆயத்தை கேட்க போகிறேன். அந்த ஆயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த ஆயத்தை இப்போ சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். ஆயத்து நம்பரை சொல்கிறேன், எழுதிக்கிறங்க. அதுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள். அது 8வது சூராவில் 24 8:24 இதுக்கு நீங்க ஒழுங்கா பதில் சொல்லணும். படிச்சு காட்டிடுறேன். 8:24 படிச்சு காட்டிடுறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வும் அவன் தூதரும் உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய காரியத்தின் பால் அழைத்தால் நீங்கள் அவர்களுக்கு பதில் அளியுங்கள். இன்னும் மெய்யாகவே அல்லாஹ் மனிதனுக்கும் அவன் இருதயத்திற்கும் இடையே சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான். அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். இப்போ இந்த ஆயத்தை ஒழுங்கா படிங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் விஷயம் ஒன்று இருக்குது. முடிஞ்சவரை முயற்சி செய்யுங்கள். இது என்னவென்று புரியாத விஷயம். உங்கள் படைப்பை பற்றி, மனிதனுடைய படைப்பை பற்றி புரிந்து கொண்டால், புரிந்திருப்பீர்களேயானால், அதை அறிவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்களேயானால், இதற்கு ஓரளவு நீங்கள் அர்த்தம் சொல்லலாம். சொல்லுங்க பாப்பா, இதுக்கு என்ன விஷயம்? அடுத்த இது கேள்வி. 7 நாள் டைம் இருக்குது. நான் ஒரு கேள்வியை கொடுத்து 7 நாள் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் 10 கேள்வியாக கேட்கணும்னு என்னுடைய ஆசை. நீங்கள் வேகமாக முன்னேறணும், அறிவு வளர்க்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதே நீ குரானில் நிற்கணும். கண்ணு குரானில் எப்போ இருக்குன்னு ஆசை இருக்கு. இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள்
பதில் சொல்லுங்க. சரியா? இது ஒரு கேள்வி. 824 கேள்வி. இப்போ அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி. மனிதனுக்கு உள்ளுறுப்புகள் இருக்கின்றன. 12 உள்ளுறுப்புகள், ஆர்கன்ஸ் இருக்கின்றன. நம்பர் 1 ஹார்ட், நம்பர் 2 பெரிகார்டியம், நம்பர் 3 லங்ஸ், நம்பர் 4 இரைப்பை, வயிறு, ஸ்டமக், நம்பர் 5 ஸ்ப்ளீன், நம்பர் 6 லிவர், அடுத்தது யூரினரி பிளாடர், அடுத்தது கிட்னிஸ், அடுத்தது ட்ரிபிள் வார்மர். இப்படியாக லார்ஜர் இன்டெஸ்டைன், ஸ்மாலர் இன்டெஸ்டைன், யூரினரி பிளாடர், கால் பிளாடர், இதே மாதிரி 12 உறுப்புகள் இந்த உடலில் இருக்கின்றன. நான் இந்த பிரெயின், மூளையை சேர்க்கல, கை, கால், தோல், எலும்பு இதெல்லாம் சேர்க்கல. முக்கியமாக இப்போ அல்லாஹ்வுடைய விஷயங்கள் வருகின்றன. 8:2 பிரகாரம் அல்லாஹ் ஜிக்ரெல்லாம் பேச ஆரம்பிக்கின்றான். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிறேன். பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பித்தால் இவ்வளவு பொருளை, ஆர்கன்ஸ், இவ்வளவு உறுப்புகள், உள்ளுறுப்புகளை சொன்னவங்களுக்கு எந்த உறுப்பு, எந்த ஆர்கன் அல்லாஹ்வுடைய மெசேஜை ரிசீவ் பண்ணுது, எந்த ஒரு உறுப்பு அல்லாஹ்வுடைய மெசேஜை வாங்குது, முதல்ல வாங்குது? அதான் என்னுடைய கேள்வி. நான் சொல்லிட்டேன், உங்களை பற்றி தெரிந்திருந்தால் நிச்சயமாக பதில் கூறுவீர்கள். கஷ்டம் கிடையாது, ஈஸியான கஷ்டம். இப்ப இந்த கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி எழுதி பதில் சொல்லுங்க. ஆதாரத்தோட பதில் சொல்லுங்க. நீங்க சொல்ற ஆதாரம் இருக்கு, குர்ஆன் ஆதாரத்தோட சொல்லுங்க. சும்மா பதில் சொல்லிட்டு பிரச்சனை கிடையாது. பதில் சொன்னா அதுக்குள்ள ஆதாரம், அதுக்குள்ள அர்த்தம், இதனால் இந்த அர்த்தத்தை சொல்கிறேன்னு சொல்லணும். அதான் பேசுற முறை, பதில் சொல்ற முறை. நீங்க யோசிச்சு பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாதீங்க. சொல்லிட்டனால நீங்க ஒன்றும் செஞ்சிட முடியாது. பதில் சொல்லிட்டா கூட ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப ஏன் செய்ய முடியல? அர்த்தம் புரியல. அர்த்தம் என்னைக்கு சொன்னா செஞ்சிடணும் தம்பி. மக்களே, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பதில் ஆணித்தரமாக, ஆதாரமாக பதில் கூறுவீர்களே ஆனால் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அர்த்தம். ஸோ ஒன் வேர்டு, ஒரு வார்த்தை ஆன்சர் சொல்லிட்டு போகிற பேச்சு கிடையாது. ஒழுங்கா நிறுத்தி நிதானம் ஆதாரத்தோட பேசணும். நான் செஞ்சிட்டு இருக்கேன்னு காட்டுன்னு. இப்படியாக தான் குர்ஆனுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதனால தெரிஞ்ச மாதிரி கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. அல்லாஹ்விடமிருந்து நியூஸ், அல்லாஹ்விடமிருந்து வஹி, அல்லாஹ்விடமிருந்து செய்தி வரும் பொழுது அந்த மனிதனுடைய உள் உறுப்புகளோ வெளி உறுப்புகளோ எந்த உறுப்பு அல்லாஹ்வுடைய விஷயத்தை வாங்குகிறது, அதான் முக்கியம். வாங்குவதற்கு என்ன காரணம்? இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குது. உங்க இப்ப கேள்விப்படுறீங்க. நீங்க சில பேர் சொல்லிட்டேன், ஒரு 10-7 வருஷத்துக்கு முந்தி குர்ஆன் பயான் கிளாஸ் வந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன். அது சொன்ன ஆட்கள் இப்போ இருக்கிறாங்க, 1-2 பேர் இருக்கிறாங்க. இதில் இப்போ இந்த குரூப் இருக்கிறீங்க, ஆண்களும் பெண்கள் இருக்கிறீங்க. மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அர்த்தம் கிடைக்கும். நான் சொல்லாமல் சொல்லி தான் இருக்கிறேன். யார் எழுதுகிறதில்ல, குறிச்சிக்கிறதில்ல, அவ்வளோ இதாக பண்ணிக்கிறதில்ல. எல்லாம் விளையாட்டு போக்காக போயிட்டு இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை ஒன்றும் தெரியாமல் போயிடுச்சு. சரிம்மா, ஒரே ஒரு ஆயத்தை, இந்த 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஒரே ஒரு ஆயத்தை படித்து காட்டிடுறேன். ஏன் நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதுங்க? 6:70 6வது சூறாவில் சாப்டர் நம்பர் 6 அதில் 70 படிங்க.
அல்லாஹ் என்ன சொல்றான்னு பாருங்க. இந்த குர்ஆனை விட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறதை பார்த்து கொள்ளுங்க, அதான் பார்த்து பயந்து கொள்ளுங்க. 6:70 யார் தங்கள் தீனை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ. கொஞ்சம் எடுத்துக்கணும். யார் இந்த தீனை, இந்த இஸ்லாத்தை, இந்த குர்ஆனை உள்ள பேச்செல்லாம் விளையாட்டு வேடிக்கை, உதாரணம் சலாம், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லுறீங்களா, வீண் விளையாட்டாகவும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ. இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ. இன்னும் யாரை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ. இப்ப ஏமாத்தி விட்டதோ உட்காந்து ஏமாந்துட்டு இருக்கீங்க. நீங்க இன்னும் உண்மை பக்கம் வரல. நீங்க எல்லாமே ஏமாந்த மக்களா ஏமாந்துட்டு இருக்கிறீங்க. ஏமாந்துக்கிட்டு நாங்கள் இஸ்லாத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரிஞ்சதோ? ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். அவர்கள் நபியே நீங்க விட்டு விடுவீர்களா? விட்டுவிடும். எப்படியா போட்டு விட்டு அந்த விட்ட ரசூல் விட்டாங்கல்ல, அந்த கூட்டம் தான் இன்று உலகம் பூரா நிறைஞ்சிருக்குப்பா. ஷியா, சுன்னி, ஷாஃபி, ஹனஃபி நிறைஞ்சிருக்கு. அவங்க தான் இன்னைக்கு. என்னைக்கு ரசூல் தடுத்து விட்டாங்களோ, விட்டுடும் இப்படியா போட்டும் அவங்க வெளியே விட்டு விடும் சொன்னாங்களே, அந்த விட்டு விட்ட கேஸ் தான் இன்னைக்கு நிறைஞ்சு இருக்குது. யாரு குர்ஆன் போய் நடக்கக்கூடிய மனிதன் ஒருத்தன் கிடையாது இந்த உலகில். எனினும் அவர்களின் ஆன்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கி கொள்ளும் போது. இப்போ போறீங்க, எல்லாம் செஞ்சு போறீங்க. இப்போ கேர்லெஸ்ஸா போகுது. எது வீண் விளையாட்டு வேடிக்கை போயிட்டு இருக்கேன், இதான் பேசலாம், இதாண்டா முஸ்லிம் போயிட்டு இருக்கிறீங்க. போட்டு இப்படி போவதனால் அந்த மனிதன் என்னைக்கு ஆபத்தில் சிக்கி கொள்கின்றானோ, என்னைக்கு அல்லாவுடைய தன்னை பிடிக்க பட்சம்ல, எப்படி அநியாயக்கார தான் பிடிக்கும் என்பதில்லை. இந்த அநியாயக்கார பிடிக்க இருப்போம். அநியாயக்கார பிடிக்கும் பொழுது இதை கொண்டு ஜிக்கிரை கொண்டு அந்த ஆத்மாவுக்கு அல்லாவை தவிர வேறு பாதுகாவலரோ பரிந்து பேசுபவரோ இல்லை. அன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்கன்னா உன்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு வரமாட்டான், பரிந்துரை சிபாரிசு பண்ண மாட்டான், உதவி செய்ய வரமாட்டான். அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது அந்த ஆத்மாவுக்கு. புரிஞ்சுக்கிறேங்க. மாட்டிக்கிட்டீங்கன்னா இதுதான் கதி. புரிஞ்சுக்கிறேங்க. தாங்கள் செய்த பாவத்திற்கு ஈடாக தங்களால் இயன்ற அத்தனையும் கொடுத்தாலும் அது அவர்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த துனியா, இந்த உலக வாழ்க்கை வச்சுட்டு அல்லாஹ்க்கு லஞ்சம் கொடுத்தா விட்டுருவான்னு வச்சுக்கிறான். உலகத்தில் எல்லா பொருளையும் நான் உன்ட்டு தந்துடுறேன், எல்லாம் என்னை விட்டு நரத்தையும் காப்பாற்றுறேனையும் கேட்டால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த மாதிரி புத்தி பேரெழுத்து இருப்பாங்க. ஒருத்தன் இன்னும் 11 நிமிஷத்தில் நரது விட போகிறோம், கேள்வி கணக்கு முடிந்து விட்டது, நரது விட போகிறோம், ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள் தாங்கள் செய்த செயல்களாலேயே தங்களை நாசமாக்கி கொண்டார்கள். இப்போ நீங்க செய்யற செயல் தேவையில்லாத பேச்சு, உருப்படாத பேச்சு, அர்த்தம் தெரியாத ஒண்ணு விளங்காத பேச்சு பேசுறீங்களே, தங்களை கேட்டு மாற்றிக்கொண்டார், நாசமாக்கி கொண்டார். புரியுதப்போ? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஞானம் நிறைந்த வார்த்தை, ஜிக்ர் நிறைந்த வார்த்தையை சர்வசாதாரணமா வாயில பேசுறீங்களே, இந்த மாதிரி மோசமான கூட்டத்தை நாசமாக்கி கொண்டார்கள். முடிஞ்சு கதை முடிஞ்சு. அதனால இன்னைக்கு குரான் புரியல. இன்னைக்கு வந்து குரான் புரியாததுக்கு காரணம் ஒவ்வொரு வார்த்தையும் கேலி பண்ற பேச்சு. அவனை பார்த்தா இந்த வார்த்தை யூஸ் பண்றது, உபயோகப்படுத்துறது. ஜாக்கிரதை மறந்துருங்க. இன்னைக்கு பேசுறதுக்கு முந்தி அல்லாஹ்வுடைய வார்த்தை பேசுறதுக்கு முந்தி சரியா அர்த்தம் புரியுதா, என்ன புரிஞ்சிடணுமோ, உன்னத்துக்கு சொல்றமே அப்படி என்ன பயம் வரணும். அந்த பயம் இருந்தாதான் குரான் ஓத முடியும், புரிய முடியும். இல்லாட்டி கிடையாது. எதுக்கத்தான இன்ஷா அல்லா, என்ன இன்ஷா அல்லா சொல்லி சொல்லுங்க பாப்பா. பிஸ்மில்லா, அல்ஹம்துலில்லா, மாஷா அல்லா, என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன புரியும் உங்களுக்கு, என்ன அர்த்தம் புரியும், அது ஜிக்கர் சொல்லுங்க பார்ப்போம். அந்த வார்த்தையை ஜிக்கர் சொல்லுங்க பார்ப்போம். கூட சொல்லிட்டேன் ஆண்டவன், ஜிக்கர் ஃபார்மேட் என்ன, அப்படி அதுக்கப்புறம் ஞானம் என்ன, ஞான விஷயம் என்ன. ஏப்பா இப்படி உங்களே நீங்கள் கெடுத்துட்டு இருக்கிறீங்க. ஜாக்கிரதைப்பா, ஜாக்கிரதை, அச்சமா எப்போ எச்சரிக்கையாக இருந்துக்கிறங்க. சாத விஷயம் கிடையாது. இதுதான் வணக்க விஷயம். இந்த இதான் வணக்க விஷயம். இந்த ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்களா, ஓய்வுபடுத்துறீங்களா, இதில் தான் வணக்கம் நீங்கள் தேர்ச்சி அடையாதீங்க. இந்த வணக்கத்தை தேர்ச்சி அடைந்தாதான் அல்லாஹ் உங்களுக்கு மறக்க அனுப்பி எப்படி அஞ்சு கொள்ள வேண்டும், எப்படி பயந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு கற்றுத்தருகிறான்.
அல்லாஹ் கற்றுத்தந்த பிறகுதான் நீங்கள் பயந்து கொள்வீர்கள். பயந்த பின்னர் தான் அல்லாஹ் உங்களுடன் ஜிக்ரில் பேசுவான், சலாத்தை கற்றுக் கொடுப்பான், சலாத்தை நிறுத்துவீர்கள், ஜக்காத்தையும் கொடுப்பீர்கள். ஆகவே இந்த 2 கேள்விக்கும் ஒழுங்கான பதில் ஆதாரத்தோட பதில் சொல்லுங்க. எடுத்தபடி படிச்சுட்டா புரிஞ்சுட்டு பேசிடாதீங்க. ஆதாரத்தோட இதுக்கு தான் அர்த்தம், இதுக்கு இப்படிதான் இப்படி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இன்னும் 2 படிச்சிருங்க. அவர்கள் நிராகரித்து கொண்டிருந்த காரணத்தால் அவர்களுக்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் உண்டு. இந்த குர்ஆன் வார்த்தை நிராகரிச்சுட்டு ஸ்டெப் பசங்கள்ல கொதிக்கும் நீர், குடிக்கிற நீர், அப்புறம் துன்புறுத்தும் வேதனை உண்டு இவர்களுக்கு. இந்த குர்ஆன் வார்த்தையை கேள்வி பண்ணி சரசரா பேசுறீங்களா, ஒன்றும் தெரியாம நரக கூலி. அவங்க நரகம் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லிட்டான். கொதிக்கும் நீர் குடிச்சா தொண்டை கிழிச்சிட்டு போயிடும். துன்புறுத்தும் வேதனை உண்டு என்று அல்லாஹ் முடித்து விட்டான். இந்த மாதிரி தான் குர்ஆனை ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டும். இப்படி ஓதினால்தான் உங்களுக்கு புரியும். என்ன 312 பற்றி சொல்லுங்க, படிங்க, நீங்களே படிங்க, அர்த்தம் சொல்லுங்க. என்ன புரிஞ்சு 103 112 படிங்க, நீங்க புரிஞ்ச அர்த்தம் சொல்லுங்க. அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது ஈவு விதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்விடமிருந்தும் மனிதரிடமிருந்தும் அவர்களுக்கு ஒப்பந்தமின்றி அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ளது. இது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வின் ஆட்சிகளை நிராகரித்தார்கள். அநியாயமாக நபிமார்களை கொலை செய்தார்கள். இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் வரம்பு மீறிக்கொண்டும் நடந்து கொண்டும் இருந்தார்கள். இதுதான் காரணமாகும். இது அவர்கள் எங்கிருப்பினும் அவர்கள் மீது இழிவு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்தை நிராகரிச்சு அதுக்கு எந்த வித மதிப்பு மரியாதை தராம வாயில வந்த மாதிரி பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, வேதனை இழிவும் விதிக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்விடம் இருந்தும் மனிதர்களிடமிருந்தும் அவர்களுக்கு பாதுகாவலனோ அவர்கள் தப்ப முடியாத அல்லாஹ்வின் கோபத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டார்கள். இப்படி யாரு அடாவடித்தனமா இந்த குர்ஆனை கேலி பண்ணிருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது, உதவியும் கிடையாது, ஆபத்தில் சிக்கிக் கொண்டார்கள். ஏழ்மையும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டு பாத்துங்கப்பா. ஏழ்மை இப்ப யாரு ஏழையா இருக்கிறான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? டக்கு படிச்சனா எவன் ஏழையா இருக்கிறான், மிஸ்கீனா இருக்கிறான், பிச்சை இருக்கிறான், யார் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த அல்லாஹ்வின் வார்த்தைகளையும் குர்ஆனையும் தூக்கி போட்டுவிட்டு எவனெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கானோ இவனுக்கு ஏழ்மை விதிக்கப்பட்டு விட்டு என்னைக்காவது ஒரு நாள் பிச்சைக்காரன் முடிஞ்சிச்சு கதை. அல்ல பொறுமையோட மெதுவாக செய்வான். மெதுவாக அதுக்கு அவசரப்பட்டு செய்ய மாட்டான். நாளைக்கு திருந்த மாட்டான்னா இப்போ பொறுப்போன்னு சொல்லி அளவற்ற அருளால் நேற்று அன்புடையவன் அவன் பொறுமையா இருந்து அதுக்கு மேல் திருந்தவே மாட்டான் என்று சொன்ன பிறகு முக்கியமான வார்த்தை அவங்க சொன்னாங்க, ஏழ்மையும் விதிக்கப்பட்டு விட்டது. ஏழ்மை ஏன் ஏற்படுகிறது என்று கேள்வி எழுதி இந்த ஆயத்தை எழுதிக்கிறங்கப்பா. எல்லாரும் எழுதுங்க, வெயிட் பண்றேன், எழுதுங்க எல்லாரும். ஏழை எப்படி உருவாகிறான் என்று எழுதிக்கிட்டு அதுக்கு இந்த ஆயத்தை எழுதிக்கிறோம். ரொம்ப அழகான அர்த்தமா சொன்னீங்க. யார் பேசுனது? சரி, நல்ல விஷயம், ஒழுங்கா பேசிருக்கேங்க. இந்த மாதிரி எல்லாரும் படிங்கம்மா, எல்லாரும் படிங்க சார், எல்லாரும் படிங்கம்மா, இந்த மாதிரி படிங்க, எழுதுங்க. ஏழ்மை எப்பொழுது ஏற்படுகிறது, ஒருவன் எவ்விதம் ஏழை ஆகின்றான், இந்த மாதிரி எழுதிக்கிட்டு இந்த பதில் 112 103 110 அருமையான ஆயத்து. இதுல தெரியாதவங்களுக்கு இது விஷயம் உள்ள வந்துருச்சு சொல்லிட்டாங்க. ஏழ்மை எவ்வாறு ஏற்படுகிறது புதிய விஷயம் இருந்தாலும் நீங்க வேதனை பத்தி பேசுனீங்க, அதுக்குள்ள ஏழ்மை இருக்கிறத நீ கொஞ்சம் கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. அப்போ எழுதிட்டீங்களா? சரி, நாளை படிங்க.
இது ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாவின் ஆயத்துக்களை நிராகரித்தார்கள். எதற்காக இந்த ஏழ்மை ஏற்பட்டது என்றால் அல்லாவின் ஆயத்துக்களை நிராகரித்தார்கள். எந்த பிரயோஜனம் இல்லைப்பா இந்த புஸ்தகம், இதை போய் எவன்பா படிப்பான் என்று நீங்கள் தூக்கி போட்டு விட்டு அதான் ஓடிட்டு இருக்காது. இன்னைக்கு கஷ்டம் எல்லாம் அதான் காரணம். புரியாது ஏதோ பணத்தை சம்பாதிச்சு விட்டுறான்னு, சம்பாதிச்சு தொலைஞ்சு போய் விட்டுறான். ஆனால் நரக நிச்சயம் ஆயிடுச்சு. இதன் மூலமாக எது உனக்கு ஓதலை, தெரியல, எதையும் ஃபாலோ பண்ண முடியல, ஒரு ஆயத்தை பின்பற்ற முடியல. ஆயத்தை நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக நபிமார்களையும் கொலை செய்தார்கள். அவர்கள் இது யூதர்கள் விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. நபிமார்களை அவர்கள் கொலை செய்தார். இது மூசா காலத்தில் வந்த விஷயம். இன்னும் அவர்கள் பாவம் செய்து கொண்டும் வரம்பு மீறி நடந்து கொண்டும் இருந்ததுதான் காரணமாகும். இதுதான் காரணம். இப்போ இந்த ஆயத்து பக்கத்துல ஏழ்மை எப்பொழுது ஏற்படுகிறது சொன்னல, அதுக்கு 112 3 அதே 16 112 16:112 அதே நம்பர் தான் 16 ஆயத்துல. பசியை கொண்டும் வறுமையை கொண்டும் பிடித்தோன்னு வார்த்தை வரும். நம்ம எழுதிக்கிறோங்க, வீட்டில் படிச்சுக்கோமா நீங்கள் எல்லாரும். 16 112 பார்த்துங்க, 16ல் 112 அதான் பார்த்துக்க, செக் பண்ணிக்கிறீங்க. இதோட அதே 3 112 இஸ் ஈக்குவல் டு 16:112 இல்லை 16. அது அச்சம் இல்லாத நிம்மதியும் உணவு பொருட்களும் பசியை கொண்டும் ஆடையாக வறுமையையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்தார். இது நம்ம இந்த மாதிரி ஓதுங்கம்மா, பயந்துக்கிறங்க. இப்போ படிச்சுக்கிட்டே பயந்துக்கிறங்க. ஆஹா ஜாக்கியா இருக்கணுமே, நாளைக்கு ஏழ்மையும் கஷ்டம், பிற கையேந்த நிலைமை வந்தால் நல்லா காப்பாற்றணுமேன்னு பயந்துக்கிறோம்மா. சரி, இன்ஷால்லா நிறைய சொல்லிட்டேன் உங்களுக்கு. சலாத்தை சொல்லிட்டேன், பயத்தை சொல்லிட்டேன், ஜிக்கரை சொல்லிட்டேன், அல்லாஹ் இணையப்ப விஷயம் சொல்லிட்டேன். எல்லாரும் பணக்கார நாயன்னு நல்லா ஆசை, வரமாட்டேறீங்க, போய் பணக்காரதான் கேட்குறீங்க. ஆக்காது அல்லாஹ் இந்த ஆயத்தை இருந்தால் இப்போ உங்களெல்லாம் கொடுப்பான்னு சொன்னா ஆனா எழுதுகிறான். அப்படி இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. நீ அவன் திருப்பி நிப்பி கேட்ப, அல்லாஹ் கேட்க மாட்டேன். சரி எப்படியாவது போக சொல்ல ஏழ்மை அதிகமாகிக்கிட்டே போயிடுச்சு. பிஸ்மில்லா பிஸ்மில்லா எல்லாம் அனுமதி கொண்டு அடுத்த எபிசோடில் இன்னும் நல்ல விஷயம் இதுக்கு பதில் சொல்லுங்க. எப்போ பதில் கிடைக்குதோ பேசுவோம். அப்படி பதில் கிடைக்காட்டி வேறு விஷயத்தை பற்றி அடுத்த வாரம் பேசுவோம். பிஸ்மில்லா அல்லாஹ் கிருபையால நல்லா ஓதுங்கம்மா மக்களே, மனிதர்களே நல்லா ஓதுங்க. இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன். அடுத்த எபிசோடில் பார்ப்பேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.